செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் எப்படியெல்லாம் உங்களை இயக்க போகுது, என்ன மாதிரி எல்லாம் கொடுப்பனை இருக்கிறது, என்னதான் நடக்க போகுது இந்த ஒரு மாசம், நான் என்னெல்லாம் பார்க்க போறேன், இப்படி இருக்கக்கூடிய கோச்சாரர்கள் என்னுடைய ராசிக்கு என்னவெல்லாம் கொடுப்பனையை கொடுக்க போகிறது, என்னவெல்லாம் கொடுக்க போகுது, எதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்தே செம்மையா இருக்க போகுது. அல்டிமேட்டான காலம் இனிதே ஆரம்பம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு 5 விஷயத்த நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, 5ஆம் அதிபதியோட பொசிஷனை பொறுத்து 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், காதல், கவிதை, கலை, திருமணம் எல்லாம் இந்த 5 இடம் இருந்தாதான் நடக்கும். பூர்வ புண்ணியமே 5ஆம் இடம் இருந்தாதான் இயங்க போறது. நிறைய பேருக்கு இந்த 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயம் மேசராசிக்காரர்களுக்கு நீங்க எந்த வயது ஒத்துவராக இருந்தாலும் நடக்க காத்திருக்கிறது. ஸோ 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய செலிபிரிட்டி ஆக போறீங்களோ அப்படிதான் தோணுது எனக்கு. செலிபிரிட்டி ஆகிறதுக்கூட தன்மையெல்லாம் எக்ஸ்ட்ராடனரியா இருக்க போகுது. இந்த எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு தெரியாமல் நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் கண்ணுக்கு முன்னாடி நிற்கும் போது நம்ம ஒரு ஸ்வீட் கடையில் போய் யோசிப்போம்ல, அந்த மாதிரி இந்த கிரகங்கள்லாம் இந்த தடவை அமைஞ்சிருந்தா எதடா கொடுக்க போகுதுன்னு தெரியாத அளவுக்கு திக்குமுக்காட வைக்க போகிறார்கள். அந்த அளவுக்கு நல்ல வகையெல்லாம் உங்களை நோக்கி வர காத்திருக்கக்கூடிய இனிய காலம் இனிதே ஆரம்பம். இது வரைக்கும் 5ஆம் அதிபதி விரயத்து ஸ்தான் அவரோட விரயத்துக்கு இருந்தார். ஸோ 4ஆம் வீட்டில் இருந்தாலும் ஓகே தான். ஸோ நான் சொன்ன மாதிரி குடும்பத்தோட ஒரு அந்யோன்யம், குடும்பத்தோடு இணங்கியிருத்தல், வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது எல்லாம் நடந்துச்சு. பட் ஸ்டில் இப்போது 5ல் 6ல் இருக்கக்கூடிய அமைப்பு, லக்னாதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது, கூடவே சேர்ந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படி புதனும் இறங்கி 12ஆம் தேதிக்கு அப்புறம் அமர போகிறது. இந்த கான்செப்ட்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் வேலை சார்ந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை மேஷராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான மாற்றம் நடக்கக்கூடிய காலம் இனிதே ஆரம்பம். ஓகே, 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த கான்ஃபிடன்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. வில் பவர், பயங்கரமான ஒரு வில் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. இன்ட்யூஷன் பவர் அல்டிமேட்டா இருக்க போகுது. கேதுன்ற பிளானட் தான் எப்பவுமே இன்ட்யூஷன் இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய பிளானட். சனி வேற இந்த பக்கம் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரமே சனியோட நட்சத்திரம். 10க்கு 11ஆம் இடத்துல ராகு. ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள், வேற மாதிரியான பிரம்மாண்டமான வெற்றி உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது. இது வரைக்கும் 2ஆம் அதிபதி போய் 3ல் உட்கார்ந்துருந்த ரைட்டா தப்பானா குடும்பத்துக்காகவே சில முயற்சிகள், வருமானத்திற்காக சில முயற்சிகள்லாம் மேற்கொண்டீர்கள். இப்பொழுது நீங்க பண்ற எல்லா முயற்சியும் சக்சஸ் ஆக போகுது. அடிச்சு தூள் கிளப்ப போறீங்க. ஸோ நெகட்டிவா சொல்ற மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. கவனம் எதில் இருக்கணும்னா, சிந்தனை மட்டும் கொஞ்சம் தடுமாறாமல் பார்த்துக்கோங்க. 5ஆம் அதிபதியோடு போய் கேது சேரும்போது கொஞ்சம் மனம் சார்ந்த இடம் தான் 5ஆம் இடம் இல்லையா? சிந்தனையை சொல்கிற இடம்லாம் 5ஆம் இடம் தான். ஸோ சில பேருக்கு டைம் இல்லைன்ற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்க போகுது. எனக்கு டைமெல்லாம் இண்டிகேட் பண்ணுறவர் மிஸ்டர் சூரியன். அவரோட போய் கேது சேர்ந்தாரா, அப்போ டைம் இருக்க போகிறதில்ல. சாப்பிட டைம் இருக்க போகிறதில்ல, தூங்க டைம் இருக்க போகிறதில்ல. ஏதாவது ஒரு இடத்த கமிட் பண்ணிங்கன்னா அந்த டயத்துக்கு போகாமல் கொஞ்சம் டிலே ஆகிறது, இல்லை கொஞ்சம் முன்னாடி போகிறதுன்ற மாதிரி இந்த டயத்தோடு சில விஷயம் உங்களுக்கு அப்படியே கலந்து இந்த தடவை இயங்க போகுது. ஒன்று நினைப்பீங்க, ஆனால் அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. பட் ஸ்டில் அதுக்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு டைம் இல்லாமல் போகுது. ஸோ வாய்ப்புகள் குவியக்கூடிய காலகட்டமாக, அபரிவிதமாக குவியக்கூடிய காலகட்டமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இனிதே ஆரம்பம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்குது. 3ஆம் அதிபதி 5, 6 இடங்கள்லாம் பயணிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த 6ஆம் இடம்ன்றது உடனே எப்போ பார்த்தாலும் இந்த குணரோக சத்ருனே வச்சுக்கிட்டு அடிக்கக்கூடாது, ஓகேவா? 6ஆம் இடம் தான் சர்வீஸ், 6ஆம் இடம் தான் வேலை, 6ஆம் இடம் தான் உத்தியோகம். அப்போ நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை லக்னாதிபதி, அதாவது ராசியாதிபதி போய் உட்காந்துருக்கக்கூடிய அந்த இடம், புதனோட அமைப்பு 3க்கும் 6க்கும் முடியப்பட்டவர் சொந்த வீட்டில் உட்காந்துருக்க போறாரு. ஸ்ட்ராங்காக இருக்க போது வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய துணை மேஷராசிக்காரர்களுக்கும் இனிய டைம் இனிதே ஆரம்பம். முதல் 15 நாட்கள் வேற மாதிரியும், அடுத்த 15 நாட்கள் அதை விட வேற மாதிரியும் இயங்கக்கூடிய காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம். எதுல கவனமா இருக்கணும்னா, ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. தொண்டை சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு தைராய்டு செக் பண்றது, திடீர்னு வெயிட் போட்டோமோ ஐயையோ அப்படின்ற மாதிரி வெயிட்டை குறைக்கணும்னு ஓடுறது, ஜிம்முக்கு போறதுன்ற மாதிரி மேஷராசிக்காரங்க இந்த தடவை கொஞ்சம் உடல் சார்ந்து, உடல்நிலை சார்ந்து உங்கள் மீதான ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு நீங்க உங்களை அப்படியே ஓட வைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ண போறீங்க. 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கொட்டி கிடைக்க போகுது. ஏன்னா அப்படி இந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய தசாபதியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த சுக்கிரன், சந்திரன், அப்படியே செவ்வாய் இந்த இந்த அமைப்புல தான் இருக்கும்.
இருக்கிற போர்ஷன் அந்த அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ 2ஆம் அதிபதி அவரோட 2ஆம் வீட்டில் வாய்ப்பே இல்லை. ரொம்ப 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 நல்ல அமைப்பில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு இருக்குது. குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே, 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய தொழில் விரிவடையக்கூடிய காலகட்டம். நிறைய பேரிடம் தொழிலுக்கான உதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம். நிறைய பேரிடம் உங்களுக்கு பிஸ்னஸை பற்றி பேச போகிறீங்க, உங்களை பற்றி பேச போகிறீங்க. அதன் மூலமாக இன்னொரு பிரான்ச் போடலாமா, இன்னொரு இது போடலாமான்ற மாதிரி அந்த இடத்து பக்கத்தில் குரு சும்மா இருக்க மாட்டார். இந்தான்னு வச்சுக்கொண்டு கொடுக்க போகிறாரு. ராகு அதை தூண்டி விட போகிறாரு. 10க்கு ராசிநாதன் வேற வாங்கிக்க ரெடி அப்படின்ற மாதிரி இயங்க போகிறார். வேலை பழு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் செப்டம்பர் மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம். கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால் ஸ்ரீமன் நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். பெருமாள் கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இந்த தடவை பெருமாள் கோயிலோட கனெக்ட் ஆகிறீங்க பயங்கரமாக. சிவன் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் ரெண்டுமே பண்ண போகிறீங்க. ஸோ சூப்பராக இருக்குது மேஷராசிக்காரர்கள். எனக்கு தெரிஞ்சு மொதல் 15 நாள் சிவன் சுத்த போகிறீங்க, அடுத்த 15 நாள் பெருமாளின்னு சுத்த போகிறீங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு திருப்பதி போயிட்டு வர போகிறீங்க. இந்த திருப்பதி பிரசாதம் உங்கள் கையில் கிடைக்க போகுது. மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த பாலாஜி திருப்பதின்ற பெயரோடு கனெக்ட் ஆக போகிறது. அவர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டோன்ட் வரி, மேஷராசிக்காரர்கள் கெத்த காலத்துக்கு விட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம். என்ன பார்ப்பீங்க இந்த தடவை? நான் முயல் பார்ப்பீங்க. முயல் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேஷராசிக்காரங்க இந்த தடவை முயல் பார்ப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னவெல்லாம் நடக்க போகிறது, கிரகங்கள் என்ன மாதிரிலாம் இயங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வாவ் சூப்பராக இருக்குங்க. இந்த வாவ்னு சொல்கிற வார்த்தைக்கே ஒரு அழகு இருக்குது தெரியுமா? சும்மா வந்துருமா என்ன இந்த வாவுன்ற வார்த்தை? எல்லாவற்றையும் கடந்து இருக்கும்போது தான் இந்த வார்த்தை வரும், வியக்கும் போது தான் வரும். அப்போ என்ன பண்ண போகிறீங்க ரிஷபராசிக்காரங்க? இந்த தடவை எல்லாவற்றையும் வியக்க வைக்க போகிறீர்கள். ஜெயிஷ்ட மகாராஜ் ஜெயிஷ்ட அப்படின்னு நீங்களே உங்களை கொண்டாடிக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு இது வரைக்கும் இருந்த பிச்சு புடுங்களெல்லாம் இல்லாமல், நல்லா கேட்டுக்கோங்க இந்த வார்த்தை, இது வரைக்கும் இருந்த பிச்சு புடுங்கள்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு மென்டலி ரிலாக்ஸ் ஆக போகிறீங்க. ஒரு புது நம்பிக்கையும் ஒரு புது தைரியமும் புது உத்வேகமும் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்க போகிறது. பிகாஸ் ஆஃப் ராசிநாதன் போய் அமரக்கூடிய இடமே 3ஆம் இடம் தான். ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு அப்புறமே ராசிநாதன் வா 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 பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி 3ஆம் இடத்துல போய் அமரப்போகிறார். தைரிய வீரிய விஜயஸ்தானம்னு பேர், அது பேர். அங்கே போய் ராசிநாதன் அமர்ந்தா எப்படி இருக்கும்? கான்ஃபிடென்ட் பவர் பிச்சுட்டு போகும். அந்த அளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம். தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. எல்லாமே அல்டிமேட். ஏன்னா போன மாதம் நிறைய நம்பிக்கை துரோகம், போன மாதம் நிறைய விஷயங்களை ஏமாற்றங்கள், சின்ன சின்ன ஏமாற்றங்களை கூட கண்டிப்பாக ஏதாவது ஒன்றில் ஒரு ஹோட்டலுக்கு போய் இட்லி நினச்சிருப்போம், அது கிடைக்காம போயிருக்கும். அது கூட ஏமாற்றம் தானே. ஏதோ ஒரு ஏமாற்றத்தை போன மாதம் நமக்கு மணி ரீதியாகவும் மன ரீதியாகவுமே பிரபஞ்சம் கொடுத்துருக்கும். ஏன்னா இங்கே நம்பால் வேற ஸ்ட்ராங்காக இருக்காரு. அவர் போய் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. எப்பயுமே ராசிநாதன் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது ரைட்டா தப்பானா? ரைட்டு. காசு போனாலும் வரும், நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஆனால் குருவோட உட்காந்து நாங்களாம் சண்டை போட்டுட்டு இருக்கோமே, நீ பெருசா நான் பெருசா. அப்புறம் எங்க அவர் காசு கொடுக்கறதுக்கு நேரம்? ஏற்கனவே 2ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்காரு, 10க்கு ராசிநாதன் வேற போய் உட்காந்துருக்காரு. ஸோ போன மாதம் ஒரு மாதிரி ட்ரையா, கொஞ்சம் நல்லாவும் கொஞ்சம் ட்ரையாவுமே போச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன், இவங்க 2 பேரும் சேர்ந்து அம்பூட போகிறாங்களா இல்லை உங்களுக்கு ப்ளஸ் பண்ண போகிறாங்களான்னு உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் தான் தீர்மானம் செய்ய போகுதுன்னு. ஆனால் இந்த தடவை அப்படிலாம் கிடையாது. ராசிநாதன் அப்படியே போதும் போ அப்படின்ற மாதிரி உன் பேச்சுக்கான குரு விட்டு வந்துட்டார். ஸோ 3ஆம் இடத்திற்கு ராசிநாதன் அமர்தல் அப்படின்றது முயற்சி ஸ்தானத்தில் அபரிவிதமான வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கும். அப்படியே வந்தோன்னா 15 தேதிக்கு அப்புறம் நெருப்புடா கபாலி மிஸ்டர் சூரியன் அப்படியே 5ஆம் இடத்துல உட்கார போறார். வாவ், காலபுருஷனோட 5ஆம் அதிபதி நம்மளோட 5ஆம் வீட்டில் அமரும் போது சொல்லவா வேணும்? வேற லெவலில் மாஸ்க் கட்ட போறீங்க இந்த தடவை ரிஷபராசிக்காரங்க. எஸ்பெஷலி ரோகிணிக்கெலாம், ஏன்னா நடுநாயகமான நட்சத்திரம் எப்பயுமே கனம் அதிகம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரோகிணிக்கு வேற லெவலில் இந்த தடவை இயங்குவதற்கான காலம் இனிதே கைகூடி வர காத்திருக்கிறது. நிறையா அப்ரிசியேஷன் கிடைக்க போகுது, நிறைய பாராட்டு கிடைக்க போகுது. பிள்ளைகள் குறித்த ஒரு கவலையிலிருந்து வெளியில் வர போகிறீங்க. என் பிள்ளை ஒழுங்காக படிக்கல, இல்லை என் பிள்ளைக்கு உடம்பு முடியல, ஏதோ ஒரு பிள்ளைகள் குறித்து இருந்த கவலையெல்லாம் அப்படியே விலகி ரொம்ப சூப்பராக வரப்போறீங்க. ஏன்னா புதன் வீட்டில் 5ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்க போறாரு. அதோடு சேர்ந்து சூரியனும் உட்காந்துருக்க போறாரு. புத ஆதிபத்திய யோகத்தில் அப்படியே ஜொலிக்க போறீங்க. எப்பவுமே இந்த சூரியன் புதன் நினைவு தாங்க பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த சூரியன் புதன் நினைவு தான் புத்தி கூர்மையை கொடுக்கும். ஸோ நிறைய பப்ளிசிட்டி, நிறைய பெயர் புகழ் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தடவை கூடி வரப்போகிறது. வேலையில் புதுசாக ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் இல்லாமல் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் பண்ணலாமான்ற மாதிரி மைண்டு தாட்டோட போது அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை நோக்கி வர
காத்திருக்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்க போது, அடித்துள்ளா இருக்க போது, அல்டிமேட்டாக இருக்க போது. கனவுகள் அனைத்தும் கைகூடிய காலகட்டமாகத்தான் கண்டிப்பாக இருக்க காத்திருக்கிறது. ஓகே, அப்போ நான் எதில் கவனமாக இருக்கணும்? எல்லாம் ஓகே தான். எதில் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? 2ல் குரு இருக்கிறது நல்லதா தப்பதா? நல்லது தான். அவளுக்கு 2ல் குரு இருந்து ஏதோ ஒரு இடத்துல ஓரளவுக்கு முன்னேற்றிட்டு இருக்காரு. பட் ஆனால் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் அப்படியே வக்ரமாகி லாபம் தரக்கூடிய இடத்துல கொஞ்சம் அப்படி இது பண்ணி வேலைப்பளு அதிகரிக்கணும். ஸோ இந்த தடவை என்ன ஆகும்னா செப்டம்பர் மாதம் வேலைப்பளு அதிகரிக்கிறதுக்கான காரணம் நீங்கள் தான் நாட்டாம, நீங்கள் தான் சொம்பு தூக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் உங்ககிட்ட கொடுக்க போகிறாங்க. உங்களை விட்டு அதை செய்ய ஆள் இல்லைன்னு சொல்லியே உங்களை வேலை வாங்க போகிறாங்க. ஸோ வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா, நிறைய பேர் கிடைக்க போகுது, புகழ் கிடைக்க போகுது, பாராட்டு கிடைக்க போகுது, அந்தஸ்து கிடைக்க போகுது. போன தடவை நம்பி ஏமாந்த விஷயம்லாம் இந்த தடவை அப்படி இல்லாமல் நல்லவையாக நடக்க போகிறது. கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்க வேண்டிய சூழலாக தான் இருக்குது. அம்மாவோட உடல்நிலை உங்களோட உடல்நிலை சீராக போகுது. நல்ல மருத்துவம் கிடைக்க போகிறது. திடீர்னு ஃபுல் பாடி செக்அப் பண்ண போகிறீங்க. கண் சார்ந்த விஷயங்கள், பல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே போய் செக் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை கூடி வரப்போகுது. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த செப்டம்பர் மாதம் இனிதே ஆரம்பம். ஓகே, இந்த தடவை நான் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செஞ்சால் எனக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா, சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். முடியும்னா சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. அப்படி இல்லைங்க எனக்கு அங்கெல்லாம் போக முடியும்ட்டு நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு ஆனந்தத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது. ஓகே, என்ன பார்ப்பீங்க இந்த தடவை அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்க கிளி பார்ப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. கிளி பார்த்தா என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போதே கிளியெல்லாம் உங்கள் கண்ணில் பட்டுரும். இல்லாட்டி கிளி பார்ப்பீங்க. அநேகமாக ப்ளூ கலர் இல்லை ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு தான் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ தான் உங்கள் கண்ணில் இந்த வீடியோ படும். ஓகே, அங்கங்கே லைட்டாக எல்லோ சம்மந்தப்பட்டு இருக்கலாம். இப்படி இருக்கும்போது தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும். ஸோ ரிஷபராசிக்காரங்க இந்த தடவை நிறைய கிளி பார்ப்பீங்க. அதன் மூலமாக வாழ்க்கையில் இருந்த எல்லா விதமான துன்பங்களும் போய் கீச்சுன்னு எப்படி கிளி தத்த சத்தம் மனசுக்கு ஒரு இனிமையையும் ஒரு சிலாகிப்பையும் கொடுக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கான சிலாகிப்பை நீங்கள் உணரக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். சூப்பராக இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு. மிதுனம் அப்படின்னாலே நான் சொல்கிற மாதிரி ஈக்குவல் டு மூளை, அவ்வளோதான். வேறு எதுவுமே அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. மூளைக்காரன்டா நீ அப்படின்னா அது மிதுன ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க இல்லையா? ஏதாவது ஒரு பிளான்ட் மிதுனத்தில் இருந்தால் தான் அவங்க அப்படியே மூளையால் வேலை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருட செப்டம்பர் மாதம் என்ன வளம் கொடுக்க போகுது, கிரகங்கள் எப்படி எல்லாம் இயங்க போகுது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கு, நம்மளுக்கு சாதகமா இருக்கா இல்லையா, என்ன மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல மிஸ்டர் ராசிநாதன் புதன் கொஞ்சம் முதல் 15 தேதிகளுக்கு சூரியனோடு கேதுவோடு சேர்ந்த ஒரு காரகத்துவத்தோட ஒரு ஆதிபத்தியத்தோடு இயங்க போறார். கிளியர். எத்தனாம் வீட்டில்? 3ஆம் வீட்டில் ராசிநாதன் இருத்தல் சரியா தவறா முயற்சிகள் எல்லாம் பழுத்தமாக போகுது. தைரிய வீரிய விஜயஸ்தானம் இயங்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. என்னால் முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை பிறக்க போகிறது. இது வரைக்கும் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு அப்படியே யோசிச்சுட்டு ஐயோன்னு தவிச்சிட்டு இருந்த நிலையெல்லாம் மாறி என்னால் பண்ண முடியும் அப்படின்ற ரெட்டை மனசு இல்லாமல் ஒற்றை மனசாக தனி ஒருவனாக எந்திரிச்சு நிற்க போகிறீங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன் அதற்கு வலு சேர்க்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்க போகிறார். ஓகே, 4ஆம் வீட்டில் போய் ராசிநாதன் அமர்தல் வண்டி வாகனம் சொத்து சுகம் சேர்க்கை உடைமை வித்தை ஸ்தானம் கல்வி ஸ்தானம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் சேர்ந்து இயங்க போகுது. அதுவும் எனக்கு சொல்லவே அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்படியே 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் டிரான்சிட் ஆகி புதனோட வீட்டில் ராசிநாதனுடைய இன்னொரு வீட்டில் அமரப்போகிறார். அப்போ 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் வருதல், 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று இருத்தல், அவர் ராசிநாதாகவே இருக்கிறது அப்படின்றதுலாம் பயங்கரமா வீடு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிளானிங் பண்ண போறீங்க. அது சக்சஸ் ஆக போகுது. இந்த பக்கம் செவ்வாய் இது வரைக்கும் இருந்த பொசிஷனை தாண்டி அடுத்து 5ஆம் வீட்டில் போய் அமரப்போகுது அப்படின்றது, 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் அமர்தல் அப்படின்றது வாவ் எக்ஸ்ட்ராடினரிங்க. அதுவும் குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் திருமணம் அப்படின்ற இடத்துல காத்துட்டு இருந்தீங்களோ அவங்க அத்துணை பேருக்கும் புரட்டாசி மாசம் தாண்டினதுக்கு அப்புறம் கண்டிப்பா கெட்டி மேளம் நடந்தே தீரும். இல்லை ஏதோ ஒரு மேட்ரிமோனி சைட்டில் கொடுக்கறது, இல்லை மேட்ரிமோனியில் கொடுத்து ஃபிக்ஸ் ஆகிறது. ஏன்னா சுக்கரன் எல்லாம் மேட்ரிமோனி தான், அவர் போய் உட்காந்துருக்கக்கூடிய இடம் அப்படி. இல்லை ஏதாவது அதுக்கு ஒரு பணத்தை கட்டுறது, வீட்டில் இருக்க பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வைக்கலாமன்ற மாதிரியான ஒரு ஆரம்ப புள்ளி போடுறது, இல்லை இது வரைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி தனக்குள்ள ஒரு ஒற்றுமை வர்றதுன்ற மாதிரி இந்த தடவை நல்லா நோட் பண்ணிக்கோங்களேன். இந்த 13ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு சூப்பரான டைம் பீரியடுங்க. எக்ஸ்ட்ரா நேரம் இருக்குது. காதலி நிற்க போகிறது, கவிதை மலரப்போகிறது, பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம்
சொத்து சேர்க்கை எல்லாம் நடக்க போகுது. அந்த அளவுக்கு வந்து சுக்கிரன் உடைய டிரான்சிட்டும் சரி, அங்கிருந்து குரு பார்க்கக்கூடிய 11ஆம் வீட்டு அதிபதியோடைய அமர்வும் சரி, எக்ஸ்ட்ராடினரியா இருக்குங்க. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானம் இயங்க போகிறது. சொத்து வாங்குறதுக்கான அமைப்பு இடம் போகுது. வீடுகள் சார்ந்து ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன், வீடு சார்ந்து ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கி வைக்கிறது, அதன் மூலமாக சில செலவு பண்றது, உங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணிக்கிறது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கிறது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்யோன்யமா இருக்கிறது, ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிதே இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பம். ஓகே, நீங்க 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களா இருந்தா கண்டிப்பாக உங்க வீட்டுல குவா குவா சத்தம் கேட்க காத்திருக்கிறது. திருமணத்திற்கான வாய்ப்பு காத்திருக்கிறது. நல்லவை எல்லாம் வரப்போகுது. நிறைய பேர் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்றதுக்கான அமைப்பு இல்ல, வீடு கட்டுறதுக்கான அமைப்பு, வீட்டு குடி போறதுக்கான அமைப்பு இல்ல, ரொம்ப நாளா நான் வந்து கட்டியிருக்கேன், வீடு பாதிலே நிக்குது அப்படின்னா அதை எடுத்து கட்டுறதுக்கான அமைப்பு, தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம். ஓகே, நீங்க 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கிறது மேற்கொண்ட அத்துணை பலனும் உங்களுக்கு தான். காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க, எல்லா விஷயமும் சூப்பராக நடக்க போகுது. 60 வயதை தாண்டி மிதுன ராசிக்காரர்கள் நினைவுகளால் தத்தளிக்க போறீங்க, நிறைய அவங்களோட விஷயத்தை ரீகால் பண்ணி பார்க்க போறீங்க, பேரம்பெத்தியோட மகிழ போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்ன இந்த ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை. தண்ணீர் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனம். பாத்ரூம் போகும்போது பார்த்து பத்திரமா நடங்க. ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி வேற 2ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய காலகட்டம். அதனால பாத்ரூம்லாம் போயிட்டு வரும்போது தண்ணியில பார்த்து வழுக்காம காலில் வந்து ஸ்லிப் ஆகாம மாதிரி பார்த்துக்கோங்க. மொட்டி சார்ந்த வழிகள் சில பேருக்கு உங்களுடைய தசா புத்தி சார்ந்து நேட்டல் ஹாரோஸ்கோப்ல இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன் சார்ந்து சில பேருக்கு மொட்டி வலி சம்பந்தமா, கால் வலி சம்பந்தமா சில உபாதைகளை இந்த வயது ஒத்தவருக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ நான் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? ஏதோ நல்லதாக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்களும் நம்புகிறோம், அந்த மாதிரி தான் வரும். சரி, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூட வழிபாடாகும். மடியில் லட்சுமி வச்சுட்டு இருக்கக்கூடிய அப்படியே நரசிம்மர் இருப்பார், அவரை பிடிச்சிக்கோங்க. கேது வடக்கிறதுக்கு அவர் ஒத்தரால தான் முடியும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும், பணம் என்கிற இடத்தில் வரக்கூடிய பற்றாக்குறையும் அதனால் விரயமாகக்கூடிய வீண் செலவுகளையும் தடுப்பதற்கான மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும். முடியும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை போய் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. லட்சுமி நரசிம்மர்லாம் என் வீட்டு பக்கத்தில் இல்லைன்னா அந்த ஃபோட்டோவாவது வாங்கி டவுன்லோட் பண்ணுங்க, இல்லை உங்கள் மொபைலில் ஒரு வாரத்துக்கு அந்த ஃபோட்டோ வச்சு பாருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம லட்சுமி நரசிம்மர் தான் ஒன்றும் சொல்ல மாட்டார், சரியா? வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மிதுன ராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்கன்னா 2 விஷயம் பார்க்கலாம். ஓகே, டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம 2 டிரான்சிட்டை பொறுத்து. நிறைய பேர் இந்த தடவை வந்து பசுமாடு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பசுமாடு பார்க்கறது, பூஜை பண்ணுறது, இல்லை கோமாதா வழிபாடு பண்ணுறது, இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் போகிற வழியில் பசு பார்க்குறது, நீங்கள் எந்த நாட்டில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் பசு உங்கள் கண்ணுக்கு படுறது, இல்லை மொபைல் திறந்தோடனே பசு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணுறது, காமதேனு அப்படியே கஞ்சு மடியோடு நிறைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிரபஞ்சம் வழங்கும். அதை தாண்டி நிறைய குதிரை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு மிகச்சரியான முன்னேற்றத்திற்கான ஒரு வித்தாக அமைய காத்திருக்கிறது. இது ஒரு பாயிண்ட். ஓகே, 2வது 2 விதமான பலாபலன்களை இந்த தடவை கடகராசிக்காரர்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். சொல்லப்போனால் ஒரு 3 விதமான பலனை கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த தடவை செவ்வாயுடைய டிரான்சிட். கிட்டத்தட்ட ஒரு 3 இடங்களில் செவ்வாய் வந்து ரிங்கர் ஆட போகிறார். இது வரைக்கும் அப்படியே ஒரு இடத்துல நின்று அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போட்டிருந்தாரு. எங்கள் காலபுருஷனோட 6ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து அது நம்மளுக்கு ஒரு 3ஆம் வீடாகவும் வந்துச்சு. ஸோ நிறையா முயற்சி பண்ணோம், நிறையா வந்து பணத்துக்காக முயற்சி பண்ணோம், கடன் அடைக்கிறதுக்கு நிறையா முயற்சி பண்ணோம், வேலைக்கு நிறையா முயற்சி பண்ணோம். இதெல்லாம் நான் ஹெல்த் ரீதியான ஒரு நல்ல ஒரு ஜிம்முக்கு போகிறது, ஜிம் பாடியாக இருக்கிற மாதிரி நிறைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் மேற்கொண்டோம். ஓகே, அப்படியே செவ்வாய் இப்போ டிரான்ஸ்ட் ஆகி 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமரப்போகிறார். சூப்பர் இல்லையா அப்படின்னு பொறுத்தா சூப்பரான விஷயம். 13ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் என்ன பண்ண போறாருன்னா, அழகா 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் போகிறார். 4ஆம் இடம்னே சுகஸ்தானம். 4ஆம் இடம் தான் வித்தேஸ்தானம், வண்டி வாகன சேர்க்கை, உடைமை ஸ்தானம், எல்லாமே 4ஆம் இடம் தான். அப்போ அந்த இடத்துல போய் செவ்வாய் குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயங்கரமான நல்ல விஷயங்களை இந்த கடகராசிக்காரர்கள். நிறைய பேர் இடம் மாறுதல், லேண்டு வாங்குறது, வீடு வாங்குறது, உங்களுக்குன்னு சில விஷயங்களை பண்ணிக்கிறது, உங்களுடைய தனித்திறமைகள் வெளிப்படுற மாதிரி சில நிகழ்வுகளை மேற்கொள்ளுதல், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறது, ஹெல்த் அப்படியே உங்களை வந்து அப்படியே பிசிக்கலா ஃபிட்னஸாக காட்டிக்கிறது. செவ்வாய் எல்லாமே ஃபிட்னஸ் தான், ஃபிட்னஸாக காட்டிக்கிறது. அதை தாண்டியும் 3ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 3-12 குடையப்பட்ட மிஸ்டர் புதன் 3ஆம் இடத்துல 15ஆம் தேதிக்கு மேலே வந்து தன்னுடைய கால் ஊன்றி தன்னுடைய மூல திரிகோண வீட்டில் உட்கார போறாரு. கூடவே வந்து வரப்போறாரு. அங்கேருந்து சனியுடைய பார்வை. இந்த காம்பினேஷன்லாம் எப்படி இருக்குன்னா வேலையில் பிரம்மாண்டத்தை கொடுக்க போகுது. நிறைய வேலைன்னு ஓட போறீங்க. பட் வேலைன்னு ஓடி பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலம் வர காத்திருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் கடகராசிக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலகட்டம் நிகழப்போகுது. ஸோ மொத்தம் என்ன பண்ணலாம், ஒரு 3 விஷயம்
இந்த மாதம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்களாவே கொஞ்சம் பேச்சு விரயம் பண்ண போறீங்க. இல்ல தேவையில்லாம கொஞ்சம் கேது இருக்கிறனால ஒரு மாரி விரக்தியா பேசி அடுத்தவங்கள கொஞ்சம் இரிட்டேட் பண்ண போறீங்க. அதனால அத மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. ஓகே. 2வது, நெறைய வீடு, வாகனம், வண்டி, விஸ்தேஸ்தானம் ஏதோ ஒரு இடத்துல இயங்க போது. வண்டிக்கு ஒரு சின்ன செலவு வர்றது, இல்ல வீட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன செலவு வருது. சும்மா ஒரு பிளம்பர கூப்பிட்டு செலவு பண்றது, சும்மா லைட் போறது, கரண்ட் போறதுன்ற மாரி கொஞ்சம் வீடு சார்ந்த சிறு சிறு செலவுகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டம். வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் அலைச்சல்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. இது எல்லாமே உங்களுடைய கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு, தசாபுத்தி எப்படி இருக்குன்றத பொறுத்து அது அக்யூரேட்டா குடுக்க முடியும். நீங்க சும்மா கமெண்ட்ல வந்து ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கலன்னு போட்டா எனக்கு ஒண்ணும் நடக்க போறதில்ல. கிளியர்? இல்ல என்ன திட்டி கழுவி ஊத்துனாப்புல ஏதாவது கிடைக்க போதா? கருமா கழிது நானும் ஜாலியா திட்டு வாங்கிட்டு போ வேண்டியதுதான். அதனால நான் பெருசாலாம் கவலைப்பட போறதில்ல. ஸோ பாயிண்ட் என்னன்னா, கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கொஞ்சம் கனிவான பேச்சு தேவைப்படுகிறது. அதனால தான் எடுக்கும்போதே தன்னுடைய கனிவான பேச்சால் கவரக்கூடிய கடகராசின்னு ஆரம்பிச்சு, கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனம் வைத்துக் கொண்டால் போதும். செயல்ல கொஞ்சம் நிதானமா இருந்தா போதும். பட் மத்தபடி பயங்கரமான கான்ஃபிடென்ட் பவர் கிடைக்க போகுது. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடலான்ற நம்பிக்கை வரப்போகிறது. நெறைய வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது. நெறைய பேர் நெறைய டிராவல் பண்ண போறீங்க. கலை சார்ந்து நெறைய டிராவல் பண்ண போறீங்க. நீங்க ஒரு 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களா இருந்தால் தயவு செஞ்சு பேச்சில் மட்டும் கவனம் தேவை. ஏன்டா வாழ்றோன்ற மாதிரியான ஒரு விரக்தி நிறைய ஏதாவது ஒரு காரணத்துல இந்த கேது குடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. அதனால அதுல மட்டும் கவனம். ஒரு 15 நாள் தான். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல. 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துக்கு போயிட்டு முயற்சிகள்லாம் பிரம்மாண்டமா இருக்க போது. நெறைய பேருக்கு வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ஆகஸ்ட் தாண்டி செப்டம்பர் 15 வரைக்கும் விட்டுருங்க. அக்டோபர் 15லிருந்து கொஞ்சம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. செப்டம்பர் டூ அக்டோபர் வரைக்கும் நெறைய கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வயது ஒத்தவருக்கு. நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களா இருந்தா, தயவு செஞ்சு இன்ட்டு போட்டு ஒரு 4 விஷயத்த வச்சுக்கோங்க. பேச்சில் கவனம் தேவை. செயலில் நிதானம் தேவை. பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுல 1க்கு 2 தடவ பார்த்து பண்ணுங்க. ராகுவோட பொசிஷன் ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியல. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. 60 வயதை தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. பின்னாடி L1, L2ன்னு சொல்லக்கூடிய இடத்துல பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. சில பேருக்கு இந்த கான்ட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்றது, கண்ணாடி மாத்துறதுன்ற மாரி சில விஷயங்கள் சுக்கிரன் வந்து அங்க மேற்கொள்ளும். தலை சம்மந்தப்பட்டு வலிக்கிறது, சைனஸ் புடிக்கிறது, கொஞ்சம் சளி தொந்தரவு வருதுன்ற மாரி 60 வயது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கடகத்துக்கே இந்த தடவ அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் உடல்நிலையை மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சரி, இந்த தடவ நான் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவ சூப்பரா வந்து செவ்வாய் போய் டிரான்சிட் ஆகக்கூடிய பொசிஷன் சூப்பர். 5, 6ஆம் இடங்கள்லாம் சம்மங்கி போறாரு. ஸோ அதனால நெறைய வேலை சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆறதுக்கும், குலதெய்வத்துடைய ஆசியை வழங்குவதற்கும், இந்த தடவ முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும், மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையுது. பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்காவது சும்மாவாவது போயிட்டு வாங்க. இல்ல செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு போக முன்னாடி பரவாயில்ல. முருகான்னு ஒரு 10 நிமிஷம் வாயால சொல்லுங்க. முடியும்னு நினைக்கிறவங்க இந்த தடவ முருகன் கோயில்ல போய் டைமண்ட் கல்கண்டு குடுத்து கடகராசிக்காரங்க ஒரு பிரசாதம் விநியோகம் பண்ணிட்டவங்க. ரூ. 10 வரப்போது டைமண்ட் கல்கண்டு பாக்கெட்டு. சாமிகிட்ட வச்சு எடுக்க சொல்லிட்டு முருகன் கோயில்ல போய் டைமண்ட் கல்கண்ட குடுத்து பாருங்க. வாழ்க்கை கண்டிப்பாக கல்கண்டு தித்திப்பது போல் தித்திப்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஓகே. இந்த தடவ என்ன பார்ப்பீங்க? நான் சிரிக்கக்கூடாது. நெறைய கடகராசிக்காரங்க இந்த தடவ குரங்கு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த தடவ நீங்க குரங்கு பார்க்குறீங்க, இல்ல அனுமன் பார்க்குறீங்க, ஆஞ்சநேயர் பார்க்குறீங்க, திடீர்னு போகும்போது வெளியில குரங்கு தெரியுது. இல்ல மொபைல் திறந்தா ஏதாவது குரங்கு சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு டான்ஸ், இல்ல குரங்கு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு இமேஜ் உங்க கண்ல படுது அப்படின்னா, அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனதிற்கு தெளிவு குடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இன்டைரக்ட்டா பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்குன்னு அர்த்தம். எத பத்தியும் போட்டு மனச குழப்பிக்காதீங்க. டைலமோ வேண்டாம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சின்ன சின்ன விஷயங்கள உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல பண்ணுவார். திரும்ப 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அந்த செவ்வாயோட எம்ப்ளாம் எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு. ஸோ ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய காலம். ஸோ முதல் 15 நாள் கொஞ்சம் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. குரங்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருடம் செப்டம்பர் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்க போறாங்கன்னு பார்த்தோம்னா பயங்கரமா இருக்குங்க. முதல் ஒரு 15 நாள் ஒரு மாதிரியும், அடுத்த 15 நாள் ஒரு மாதிரியும் இயக்கங்கள் இந்த தடவை நிகழ காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல இருக்காரு. அது கொஞ்சம் லாபம் வந்து வரக்கூடிய இடமா, நீங்க ஃபாரின்ல வேலை பார்க்குறீங்க, ஃபாரின்ல இருக்கீங்க, இல்ல ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபாரின் போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டத்தை கொடுக்கும். ஏன்னா 12ஆம் இடமே நான் சொன்ன மாதிரி தொலை தொடர்பு, கம்யூனிகேஷன், ஃபாரின் போகிறது இது எல்லாமே 12ஆம் இடம். ஓகே. அங்க வந்து 10ஆம் வீட்டு அதிபதி வந்து உட்கார்ந்திருக்கிறது ரைட்டா அப்படின்னா ரைட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்மளோட 11ஆம் வீட்டு அதிபதியும் வந்து நம்மளோட உட்காந்துருக்கிறாரு. எப்பயுமே இந்த 1, 11 இயங்கும் போது தான் லாபம் உங்களுக்கு
அபரிவிதமா கொடுக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். பட் கேது இருக்கக்கூடிய இந்த பொசிஷனை வச்சு பார்க்கும்போது உண்மையா சொல்லட்டுமா? ஒரு பக்கம் என் வீட்ல வந்து உட்காந்துட்டேன். போதும் போதும் இத்தன நாள் எனக்கே என்ன பார்க்க ஒரு மாரி இருக்கு. நான்லாம் இப்படி இல்லையே! நான் யார் தெரியுமா? சிம்மம். அப்படின்ற மாரி கர்ஜனையோடு எந்திரிக்கணும்னு அப்படியே உள்ள இருந்து சூரியன் உத்வேகப்படுத்துவார். ஒரு பக்கம், எப்பா நமக்கு எதுக்குப்பா வம்பு? நம்ம பேசாம வந்தோமா, ஓரஞ்சரமா உட்காந்தோமா, உண்டை கட்டி தின்னோமான்னு பேசாம இருப்போம்ப்பான்னு கேது புடிச்சு இழுப்பாரு. ஸோ ஒரு பக்கம் நான் எந்திரிப்பேன்னு சூரியன் எந்திரிக்க விடுப்பாரு. ஒரு பக்கம் கேது வேண்டான்னு கீழ இழுப்பாரு. இந்த 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இந்த தடவ சிம்மராசிக்காரங்க தத்தளிக்க போறீங்களா? தடுமாற போறீங்களா? ம். தைரியமா இருக்க போறீங்க. எது பண்ணாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்ற ஒரு தைரியம் வருவதற்கான வாய்ப்பை இந்த தடவ 10ஆம் அதிபதியும் குடுக்க போறார். ஸோ வேலைன்ற இடத்துல பெரிய பிரச்சனை வரப்போறதில்ல. அதுவரைக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு எது இருந்தாலும் பரவால்ல. ஆனா வேலையில மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, ஐயோ! அவங்கள மாரி அப்படியே உடைஞ்சு போறவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த தடவ அதுலலாம் ஒண்ணும் பிரச்சனை வரப்போறதில்ல. பட் உடல் ரீதியா, ஹெல்த் ரீதியா கொஞ்சம் பார்த்துக் கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. ஒரு முதல் செப்டம்பர் 15 நாட்கள் இல்லையே இந்த மாசம் ஃபுல்லாமே வச்சுக்கோங்க. வந்து சனி வேற, பார்வை வேற. ஸோ சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். 12ஆம் வீட்டு அதிபதி சுத்திட்டு இருக்காரு. அவர எப்ப பார்த்தாலும் மாசம் மாசம் டெய்லியும் ஒரு வீட்டுக்கு போறதுனால அவர பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனா, கிட்டத்தட்ட 11ஆம் வீட்டு அதிபதி வந்து 12ஆம் வீட்டில அமர்ந்திருக்கிறார். ரைட்டா? தப்பா? வேலையில வந்து லாபம் கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய லாபம் கிடைக்க போகுது. பிளஸ் நெறைய அலைச்சலோடு கூடிய லாபம் கிடைக்க போகிறது. ஓகே. தூக்கம் மட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆகப்போகுது. ஸோ வந்து சிம்மராசிக்காரங்க 3 விஷயத்துல கவனமா இருக்கணும். 1 தூக்கம், இன்னொன்னு குழந்தைங்க, 3வது குடும்பம். இந்த 3 விஷயத்திலயும் சிம்மராசிக்காரர்கள் ஏதோ ஒரு சஞ்சலத்தை இந்த தடவ ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமை வரலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாநாதன் எந்த இடத்துல உட்காந்துருக்கான், கோச்சாரத்துல அவன் எப்படி எங்க போறான்றத பொறுத்து தீர்மானம் செய்யப்படலாம். அதை தாண்டியும் வெற்றி மேல் வெற்றி வந்து என்ன சேரும்ன்ற மாதிரி இந்த தடவை அப்படியே போதுண்டா சாமி ன்ற மாதிரி எந்திரிச்சு வந்து விஸ்வரூபமா நிக்க போறீங்க. சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி எனக்கா இன்னையே நம்ப வச்சிட்டீங்களாடா இந்த ஜோசியத்தலான்ற அளவுக்கு படுத்தி பாடா படுத்தி கிரகங்கள் ஒரு மாதிரி மோல்டு பண்ணி வச்சிருக்கு. இந்த தடவை சனி கொஞ்சம் வக்ரமானது ரைட்டா தப்பான்னு பார்த்தா 8ஆம் இடத்து சனி வக்ரமானா நான் 7ஆம் இடத்துக்கு வைப்பேன். அது என்னுடைய மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. வக்ரமானா நான் கீழே வச்சு பார்ப்பேன். அப்போ 7ஆம் இடம்னா திரும்ப கண்டகத்தை உண்டாக்குமே. 8ல இருக்கும்போது கூட பரவாயில்ல. இப்போ வக்ரமாயிட்டு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸாக ஹெல்த் ரீதியாக பண்ணுதே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ராகுவோடு சேர்ந்து சனி நிறைய வேலைகளில் ஒரு புது புது உத்தியை உங்களை உருவாக்க காத்திருக்கிறது. நிறைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், பாராட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்குது. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த தடவை குலதெய்வம் உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிதுங்க. கவலைப்படாதீங்க. அடித்து தூள் கிளப்பி முன்னாடி வந்துடுவீங்க. அதனால் குலதெய்வத்துடைய வழிபாடு இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஏற்றத்தை மாற்றம் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது. ஓகே. நீங்கள் 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழல் தான். என்னதான் நீங்க சிம்மமா இருந்தாலும், என்னதான் நீங்க தான் ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் எங்களுக்கு தெரியும். பட் என்னதான் ஐஏஎஸ் இருந்தாலும் ஐஏஎஸ் பொண்டாட்டிக்கு தான் வேல்யூ ஜாஸ்தின்ற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு, நிறைய பேருக்கு மாமியார் வீடோட ஒரு கனெக்டிவிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு, நிறைய பேர் இப்போ தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. நீங்க 40 வயதுலேருந்து 60 வயதுக்கு சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் மேற் சொன்ன அத்தனை பாயிண்ட்டும் உங்களுக்கு தான். ஹெல்த்ல கவனம் தேவை. ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். பட்ஜெட்ல கொஞ்சம் துண்டு விழலாம். அதுக்காண்டி டென்ஷன் ஆகிக்காதீங்க. பிபி சுகர்லாம் வந்து போகிற போது அவர் வேற ரெடியா இருப்பாரு. செவ்வாய் வந்து நான் கொடுத்தே தீர்வேன். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்க 60 வயதை தாண்டிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் நான் தான் பெஸ்ட்டு அப்படின்றத ப்ரூவ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. நீங்க தான் பெஸ்ட்டுன்னு ஊருக்கே தெரியுமே. இதெல்லாம் கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து போங்க. நான் பெரியவன், நான் வந்து மாமனார், நான் மாமியார், நான் வந்து அவ்வளோ மதிக்கல அந்த மாதிரிலாம் தேவையில்லாம நீங்களா யோசிச்சு நீங்களா மனசு கஷ்டப்பட்டுக்காதீங்க. இந்த தடவை என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்யலாம் என்று பார்த்தால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நான் ஆறுதல் சொன்ன மாதிரி குலதெய்வத்துடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக இருக்கு. அதை தாண்டி காலபைரவரை பிடிச்சுக்கோங்க. காலபைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் மிகப்பெரிய உத்வேகத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமையும். முடியும்னா தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ஒரு உளுந்த வடையில தேன் விட்டு காலபைரவருக்கு அபிஷேகம் பண்றது, இல்லை காலபைரவருக்கு ஒரு நைவேத்தியம் பண்றது பண்ணி ஒரு 4 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. அது ஒரு நல்ல காரகத்துவத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா வடையெல்லாம் ராகு. நான் ஒரு காரணமாக தான் சொல்றேன். இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா நிறைய பலூன் பார்ப்பீங்க, பேராஷூட் பார்ப்பீங்க. திடீர்னு நீங்கள் உட்காந்துருக்கும்போது வீட்டு ஸ்க்ரீனில் பேராஷூட் தெரியுது, இல்லை யாராவது பேராஷூட்லேருந்து குதிக்கிற மாதிரி பார்க்குறது, நிறைய கலர் கலர் பலூன் பார்க்குறது, இங்கேருந்து யாரோ அப்ளை ஏறி போகிற மாதிரி பார்க்குற மாதிரி பலூனோட நிறைய கனெக்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி குலதெய்வம் உங்களை தூக்கி விடுவதற்கு தயாராக இருக்கிறது என்ற சமிக்கைகளை இதன் மூலமாகத்தான் உங்களுக்கு காட்ட ரெடியா இருக்கு. நிறைய பேர் இந்த தடவை பலூன் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, பாராஷூட் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? கன்னிராசினர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது, கிரகங்கள் என்னெல்லாம் பண்ண போறாங்க, செப்டம்பர் மாசம் எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதுக்கு வரைக்கும் அப்படியே நெருப்புடா கபடிடா மாதிரி மிஸ்டர் செவ்வாய் வேற வந்து தலைக்கு மேல அமர்ந்து ஸ்பீடு 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 போட்டி 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 நாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் நானுன்ற மாதிரி அப்படியே கன்னிராசிக்காரங்களை அப்படியே ஸ்க்ரூ ஏத்திட்டு தான் இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். வாட் நெக்ஸ்ட் பத்ததுன்ற மாதிரி கன்னிராசிக்காரங்க குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு காம்படிஷனுடைய ஓடுற மாதிரியான ஒரு தன்மையை வந்து கிரியேட் பண்ணி, சும்மா பசங்களா இருந்தால் கூட இந்த வீலிங் பண்றது, ஒரு காம்படிஷன் பண்றது, ஒரு போட்டி போறதுன்ற மாதிரி செவ்வாய் வந்து தலைக்கு மேல உட்காந்து சில அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா லைஃப் வந்து மாத்திருப்பாரு. இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, முதல் ஒரு 15 நாட்கள் ஒரு மாதிரியான பலாபலனையும், அடுத்த ஒரு 15 நாட்கள் ஒரு மாதிரியான பலாபலனையும் கன்னிராசிக்காரங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நீங்க நம்பி கேட்கறனால என் ரெட்ரோ நேயர்களுக்கு நான் நம்பி உங்களுக்கு வந்து உண்மையை உடைச்சு சில விஷயங்களை சொல்றேன். ஓகேவா? சுகர் கோட்லாம் கொடுக்காம டைரக்டா ஸ்ட்ரெயிட்டா இதா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு 5 விதமான பலாபலன்களை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ராசிநாதன் 12ஆம் இடத்தில் அமர்தல் ரைட்டா தப்பா அப்படின்னா மேக்சிமம் ஓகே தான். 12ஆம் இடம்ன்றது விரயத்தை கொடுக்கறது, 12ஆம் இடம் வந்து டிராவலை குறிக்கிறது, 12ஆம் இடம்ன்றது தொலைதூர பயணத்தை மேற்கொள்வது, ரகசியம் குறிக்கக்கூடிய இடம், 12ஆம் இடம்ன்றது ஃபாரின் டிராவல், நல்ல நல்ல விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் 12ஆம் இடம் தான். ஓகே தான், அது சூரியனோட வீடா வரனால நிறைய கன்னிராசிக்காரங்க இந்த தடவை பிஸ்னஸுக்காக சில முதலீடுகளை செய்ய வேண்டிய காலகட்டத்தை அது உண்டாக்கிவிடும். அதுவும் இது காலபுருஷனோட 5ஆம் வீடு வரையா, அதனால உங்களுடைய பேர் உங்களுடைய புகழுக்காக சில விஷயங்களை நீங்க பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்திலேயோ சில விஷயங்களை பண்ணிக்க வேண்டிய ஒரு அமைப்புலையோ காலம் உங்களை கொண்டு போய் விடும். இதுவே சூப்பர் தானே. உங்களுக்குன்னு பண்ணிக்கும் போது ஒன்றும் பெருசா இருக்காதுல்ல. உங்களை நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு, உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு சில வீண் விரயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஓகே, கிளியர். இந்த 8-3 காம்பினேஷன் 8ஆம் இடம் தான் திரும்ப சொன்ன மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் தாங்க. நீங்க சும்மா உடனே வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸ் இருக்கலாம். சில பேருக்கு உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப்ல ஏதாவது மோசமான தசாபுதி நடந்தால் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் போக்குவரத்து வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும். எப்போ? செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும். ஓகே. ஆனா இதே செப்டம்பர் 15ஆம் தேதி ராசிநாதன் வலுவாகி உங்களுடைய இடத்துக்கே வந்து அமரப் போகிறார். ஸோ செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான நேரம் இனிதே ஆரம்பம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வீட்டில் வந்து நம்ம ராசிநாதன் அமரப் போறார். இந்த இடம் வந்து திரும்ப கிடைக்கணும் 1 வருஷ காலம் ஆகும். அதனால நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பிசினஸ் டெவலப்மெண்ட் நடக்க போகுது. செல்ஃபா உங்களை நீங்க முன்னேற்றிக்கிறதுக்கான உந்து சக்தி கிடைக்க போகிறது. 1ஆம் இடம் தான் மந்திரஸ்தானம். நிறைய பேருக்கு ஒரு ஆன்மீக குரு கிடைக்க போறாங்க. நிறைய மந்திரம் உச்சாரணம் பண்றது, நிறைய கோவிலோட கனெக்ட் ஆகுறது, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இந்த தடவை நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக காத்திருக்கிறது. ஸோ இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் 15 நாட்கள் கவனமாகவும் அடுத்த 15 நாட்கள் காலரை தூக்கி விட்டு நடக்கிற மாதிரியுமான அமைப்பு இந்த தடவை இனிதே ஆரம்பம். ஓகே. ஒரு 20 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம், வருமானம் உயரக்கூடிய காலகட்டம், உங்களுடைய வேலையின் மூலமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வரக்கூடிய காலம், வீட்டுக்கு காசு வரக்கூடிய காலகட்டம், நிறைய வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்தை வாங்கி போறதுக்கான காலகட்டம், நிறைய ஏசி வாங்குறது, எலக்ட்ரிக்கல் ஐட்டம் மாத்துறது, ஃபேன் மாத்துறது, வயரை மாத்துறது, அப்படி இப்படி நிறைய பேர் வீட்டில் சிம்னி வாங்கி வைக்கிறது, அப்படி இப்படி நிறைய ஒரு மின் சார்ந்து மின் இணைப்பு சார்ந்து ஏதோ ஒரு விஷயம்லாம் இயங்குறதுக்கான வாய்ப்புகளை இந்த தடவை அது கொடுக்க காத்திருக்கிறது. ஓகே. நீங்க 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களா இருந்தா நான் மேற் சொன்ன பலன் எல்லாம் உங்களுக்கு தான். கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன் ஆகாதீங்க. வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன் ஆனால் நீங்க தான் வந்து வீட்டுக்கு வேற யார் இருக்கா அவங்கள விட்டா இல்லையா? வீட்டில் இருக்கவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க 60 வயது தாண்டிய கன்னிராசிக்காரங்க நிறைய நினைவுகள் இந்த தடவை சூழ போகிறீர்கள். நிறைய ஃபோட்டோ எடுத்து பார்க்கறது, பழைய மெமரி எடுத்து பார்க்கறது, உங்களை நீங்களே வந்து கொண்டாடிக்கிறது, எப்படிலாம் இருந்தேன் பாரு அந்த காலத்துலன்ற மாதிரி உங்களை நீங்க பார்த்துக்கிறது, யாருக்கும் தெரியாமல் ஃபோனில் உங்களுடைய பழைய ஃபோட்டோலாம் பார்த்துக்கிறது, உங்க ஸ்பௌஸோட இருக்கக்கூடிய ஃபோட்டோலாம் பார்க்கறது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு அங்கேருந்து குருவோட பார்வை வேறு. குருதா சிற்றின் அதிபதி. நிறைய சூட்சம் இருக்கு குருக்கு. ஓகேவா? அப்போ நிறைய வந்து இளமை திரும்புதே அப்படின்ற மாதிரி கன்னிராசிக்காரங்க 60 வயது தாண்டவர் இருக்க போறீங்க. ஸோ வியாதியெல்லாம் சரியா போகுது. இது வரைக்கும்பட்ட கஷ்டத்துலேருந்து வெளியில வர போறீங்க. எல்லாம் நல்லா தான் நடக்க போகுது. கொஞ்சம் முட்டி சார்ந்த வலி மட்டும் இருக்கும், பாதம் சார்ந்த வலி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி பெருசாலாம் கவலைப்படுறதுக்கு இந்த தடவை கன்னிராசிக்காரங்க கொண்டு இல்லை. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக மலர கன்னிராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது. ஓகே. என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் சரியா சொர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு. சொர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். ஏன்னா சனினாலே கொஞ்சம் பைரவரோட கனெக்ட் ஆகும். அங்கிருந்து சனியோட பார்வை, அதுவும் வக்ர சனியோட பார்வை. ஸோ 2ஆம் இடத்துல வேற செவ்வாயுடைய அமைப்பு குருவோட பார்வையில சூப்பரா இருக்கு.
அதனால் நிறையா வந்து பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு, நிறைய உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு சொர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு இந்த தடவை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய அதுவும் புதன்கிழமை அன்னைக்கு முடிஞ்சா பெருமாள் கோவிலில் போயிட்டு உங்கள் கையால் பசு நெய் கொடுத்து விளக்கில் ஊற்ற சொல்லிட்டு வாங்க. சூப்பராக இருக்கும் லைஃப். ஒரு வாரம் நீங்கள் பண்ணி பாருங்கள், அடுத்த வாரம் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். கை மேல் பலனா இந்த தடவை அது நடக்கும். ஓகே, இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? கன்னிராசிக்காரங்க இந்த தடவை குதிரை பார்ப்பீங்க. அது ஒயிட் கலர் இல்லை சாம்பல் கலர்லலாம் குதிரை பார்ப்பீங்க. ப்ரௌன் கலர் மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குதிரை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஜெட்டு வேகத்தில் லைஃப் ஓட போது, எதை பற்றி நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். இந்த மாதிரி செவ்வாய் உங்களை இழுத்துட்டு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்க போறாரு. துளாராசினர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது? கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண காத்திருக்கிறாங்க? என்னதான் ஏன் நடக்க போகுது என் வாழ்க்கையில்? தப்பிப்பேனா மாட்டேனா? போன மாதம் ஏதோ சொன்னீங்க 50% நடந்த மாதிரி இருந்துச்சு, 50% நடக்காத மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு மாதமும் அப்படி தான் இருக்குது. பத்தாவதுக்கு வரை இருக்கிற அஸ்ட்ராலஜர்லாம் வேற என்னை ஏற்றி விட்டாங்க. இருக்கலே துளாராசிக்காரங்க தான் அப்படியே டாப்பில் இருக்க போகிறீங்க. நாங்களும் அப்படியே 2 ரெக்கையை வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு 4 மாதமாக வந்து ஒரு 3 மாசமா சனி வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. சரி வாங்க பார்க்கலாம் துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகிறது அப்படின்னா, ஒரு 13ஆம் தேதி வரைக்கும் சைலண்டா வைலண்ட் பண்ணுவீங்க. 13ஆம் தேதிக்கு அப்புறம் பேட்ட பராக் அப்படின்ற மாதிரி துளாராசிக்காரங்க அப்படி ஜெட்டு வேகத்துல வந்து நிற்கக்கூடிய காலம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். எப்பயுமே ஒரு விஷயம் ரொம்ப அடிக்கடி சொல்லுவேன், இந்த ராசிநாதன் 2ஆம் இடத்துல அமர்தல், 2ஆம் இடத்து அதிபதி ராசியில் அமர்தல், 11ஆம் இடத்தோட கனெக்ட், 5ஆம் இடத்தோட கனெக்ட்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்லவைகளை நடக்கக்கூடிய காலத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு வாவ் செமையா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கு. நீங்க என்னதான் வந்து ஒன்றும் நடக்கல, உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்குன்னு போட்டாலும் இந்த தடவை நான்லாம் கவலைப்பட போறதே இல்லை. கமெண்ட்டை பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணி விட்டு போறேன். திட்டினீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், திட்டுங்க கர்மா கழியுது அப்படின்னு நான் என்னுடைய சித்திரகுப்தன் சொல்லிட்டு இவங்களாம் திட்டாங்கப்பா அக்கௌண்ட்ல எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். ஓகே, நான் நம்புறேன் இல்லை நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்களும் நம்புங்களேன். நிஜமா சூப்பரா இருக்க போறீங்க. இது வரைக்கும் ஒரு மாதிரி வேலை அப்படின்ற இடத்துல இருந்த தடை தாமதம்லாம் அப்படியே சரியாயி அடுத்து டக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்க காத்திருக்கிறது. முதல்ல ஒரு 13 நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்தில் இருத்தல் அப்படின்றதே கொஞ்சம் விரயங்களையும் ஹெல்த் ரீதியான பிரச்சனையும் தூக்கத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸையும் என் வாழ்க்கை எதான் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையையும் தேவையில்லாத விரயங்களும் இண்டிகேட் பண்ணிட்டே இருந்திருக்கும். இப்போ 2ஆம் வீட்டு அதிபதி வந்து தலைக்கு மேல அமரப்போகுது அப்படின்றது, அதுவும் குருவோட பார்வையில் அமரப்போகுது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் தாங்க. செவ்வாய்னால ஸ்பீடுங்க. அப்படி 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 பண்றதுக்குள்ள வேலை டக்குன்னு முடிக்க போறீங்க இந்த தடவை. யாரெல்லாம் கடன் வாங்கி கஷ்டப்பட்டீங்களோ கடன்லாம் அடைச்சிடுவீங்க இந்த தடவை. காசு வரத்துக்கான கையில எட்டி பார்க்கறதுக்கான காலம்லாம் இனிதே கூடி வருகிறது. இது வரைக்கும் காடு மட்டுமே இருந்த பர்ஸ்ல காசு இருக்க போதுன்னா நம்புங்களேன், கண்டிப்பா நடக்கும். நீங்க இல்லைன்னு என்ன ஏமாத்தி கமெண்ட் போட்டால் நான் நம்ப மாட்டேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, செவ்வாய் மேலேயும் சூரியன் மேலேயும் நம்பிக்கை இருக்கிறதால நான் வந்து அவங்க சொல்றதான் கேட்பேன். கண்டிப்பா அந்த தடவை காசு வருவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்க காத்திருக்கேன். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்பும் உங்கள் தசாபுத்தியும் சார்ந்து பிளானட்டரி பொசிஷன் சார்ந்து அது 50 ரூபாயா 50 லட்சமா என்பதை அவன் தீர்மானம் செய்ய போறான். பட் எப்படியோ ஒரு விதத்துல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது. ஓகே, எப்போ 13ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போ முதல் 13 நாட்கள் எப்படி இருக்கும்? ஒரு 15 நாட்கள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சூரியன் இருக்கிற பொசிஷனையும் வச்சு பார்க்கும்போது 11ஆம் இடத்தில் 11ஆம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறது மென்டலி சூப்பர். பொருளாதாரம் நல்ல, லாபம் நல்ல. ஆனால் கேதுன்ற பிளானட்டோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கன்ஜெக்ஷன் கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கண்ணுக்கு தெரியுது ஆனால் கைக்கு வரமாட்டுதேன்ற மாதிரியான சில தடைகளையும் சில இங்க இருக்கு இந்த எடுத்தா வந்துடும். கொஞ்சம் முயற்சி, அதீத முயற்சி மேற்கொள்ள வேண்டிய காலகட்டத்தையும் உருவாக்கி கொடுக்கலாம். ஓகே, ஒன்றும் இல்லைங்க. அந்த நாளைக்கு தரேன்னு சொன்னவங்க இன்னும் 2 நாள் கழிச்சு வாங்கம்பாங்க. இன்னைக்கு வந்து பாருன்னு சொன்னவங்க நாளைக்கு வாம்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிலே, நம்ம நினைச்சது கொஞ்சம் டிலே ஆகி நடக்கக்கூடிய வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும். முதல் ஒரு 13 நாட்கள் 15 நாட்கள், அதுக்கப்புறம் சூப்பரா இருக்க போகுது. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வித்தேஸ்தான் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய தைரிய வீரிய விஜயஸ்தானத்துக்கு அங்கிருந்து குருவோட பார்வை. ஸோ 1ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை, 3ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, 10ஆவதுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி வேற வந்து உட்காந்துருக்க. இந்த மாதிரிலாம் காம்பினேஷன்லாம் எடுத்து பார்க்கும்போது வேற லெவல்ல இந்த தடவை இப்படி பட்டாம்பூச்சியா சுத்த போறீங்க. நீங்க 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் குருவோட காம்பினேஷன் வீட்டில் ஒரு குவா சத்தத்தை உண்டாக்கும். 2ஆம் குழந்தைக்கான வாய்ப்பை கொடுக்கும், முதல் குழந்தைக்கான வாய்ப்பை கொடுக்கும், வீட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சி பண்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்ல அத்தனை பலனும் உங்களுக்கு தான். கொஞ்சம் கபாலிடா நெருப்பிடா மாதிரி இருக்க போறீங்க. நிறைய கான்ஃபிடன்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. எல்லாம் பண்ண முடியுன்ற நம்பிக்கை வரப்போகிறது. ஜெயிச்சு காட்ட போறீங்க. 60 வயதை தாண்டிய துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளத்துல கவனமா இருக்கணும். கொஞ்சம்
ரத்தத்தில் இந்த சுகர் பிபியில் கவனமாக இருந்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து பிபி சுகர் ஏறதுக்கான வாய்ப்பை செவ்வாய் கொடுப்பாரு. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்ன வழிபாடு பண்ணலாம்? நான் ஆல்ரெடி சொல்கிறேன், வாராகி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாகத்தான் நம்ம அதை தாண்டியும் தலையில் பிரேசூடிய அம்பிகை வழிபாடு, காமாட்சி அம்மன் வழிபாடுலாம் இந்த தடவை பண்ணீங்கன்னா அல்டிமேட்டா இருப்பீங்க. துளாராசிக்காரங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய பட்சிகள் பார்க்கறதுக்கான நேரம். புறா பார்ப்பீங்களோ? பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி வந்து புறா 2 விஷயத்துக்கு பயன்படும். ஒன்று சமாதானத்துக்கும், ஒன்று தூதுக்கும், ஒன்று செய்தியை கடத்துவதற்கும், நல்லவைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கும், ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்துல வந்து கிரியேட் பண்றதுக்கும். இந்த தடவை நீங்க புறாவை பார்க்கறது மூலமாக உங்களுக்கு இதெல்லாம் நடக்க போகிற சமிக்கைகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கு. நிறைய பேர் இந்த புறாவை பார்க்க போறீங்க. எஸ்பெஷலி ஒயிட் கலர் புறாலாம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது டைம் பீரியடு. நிறைய புறா ரெக்கை பார்க்கறது, புறாக்கள் பார்க்கறது, இல்லை பட்சிகள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவை துலாம் ராசிக்காரர்களுக்கு இதே ஆரம்பம். அதன் மூலம் ஏதோ ஒன்று புறா கனெக்ட் ஆக போகுது. புறா முட்டை போட்டது, இல்லை புறாவை பார்க்கறது, இல்லை புறாவை பேரை சொல்றது, ஏதோ ஒன்று இந்த தடவை புறாவோட கனெக்ட் ஆகுது. நிறைய நல்லவைகள் எல்லாம் நான் கொண்டு வந்து உனக்கு கொடுக்க காத்திருக்கிறேன், கொண்டு வந்துட்டே இருக்கேன், அந்த வேலை இருக்கேன்றத பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த சமிக்கையின் மூலமாக தான் காட்டப்போகுது. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம். விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த 1 மாத காலம் எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுது. ஏதோ 2 மாசமா அப்படியே சாரல் பொழியிற மாதிரி தான் இருக்கு. கண்ணுக்கு தெரியுது, கைக்கு வந்துருமான்னு தெரியல. நான்லாம் நம்புற மாதிரி இல்லை. நிறைய அந்த மாதிரிலாம் படம் காமிச்சிருச்சு கிரகம். அதனால இந்த தடவை வந்தால் தான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி அப்படி ஸ்ட்ரிக்டாக உட்காந்துருக்கக்கூடிய என் மனதிற்கு பிடிச்ச விருச்சிக ராசினியர்களே, சத்தியமாக சொல்லிட்டா, நான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவேன் இந்த வார்த்தை. சத்தியமாக சூப்பராக இருக்கீங்க. யாருக்கு பலன் சொல்கிறது எனக்கு சந்தோஷமா இல்லையோ, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன் சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கிட்டத்தட்ட 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து அப்படியே மிஸ்டர் சனி உட்காந்து மென்டலாக ஒரு மாதிரி யோசிக்க வச்சு ஒரு மாதிரி டிலே என்ன அப்படி பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவர் வேற வக்கரமாயிட்டார். ஸோ 4ஆம் இடத்துக்கு சனி சுகஸ்தானத்தை மட்டும் பார்த்துக்கலாம், அதை வச்சிடலாம் இந்த பக்கம் தூக்கி. ஆனால் ராசிநாதன் 11ஆம் இடத்துல அமர்தலை விட ராஜயோகம் ஏதாவது இருக்க போதா என்ன? நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். ராசிநாதன் 11ஆம் இடத்துல அமர்தல், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப வந்துட்டு 10ஆம் அதிபதி 10ல் அமர்தல். இப்பயே 10ஆம் அதிபதி 10ல் தான் ஸ்ட்ராங்காக இருக்காரு. கிட்டத்தட்ட 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய வீடு சிம்ம வீட்டில் ஸ்ட்ராங்காக வந்து 10ஆம் அதிபதி உட்காந்துருக்கிறாரு. 10ல் ஒரு பாவியாவது வேணும்னாங்க. இந்த தடவை 11ஆம் அதிபதியும் போய் 10ல், 10ஆம் அதிபதியும் 10ல், 10ஆவதுக்கு கேதுவும் 10ல். அப்படியே திரும்ப எப்படியா வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ராசிநாதன் போய் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். வாவ். திரும்ப ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு வருவார். வந்தாலும் குருவோட பார்வையில் குரு மங்கள யோகத்தில் இருப்பார். செம்ம. அப்புறம் அப்படிக்கா 26ஆம் தேதி மேலே என்கிட்டயே வந்து உட்காந்துப்பார். 1 வருஷத்துக்கு அப்புறம் ஊர் சுற்றிட்டு வா அப்படின்ற மாதிரி செவ்வாயை கூப்பிட்டு வந்து 26ஆம் தேதி நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ டெக்னிக்காக வேணுமா அப்படின்னா ஆமாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. பயங்கரமாக அந்த தடவை நல்ல காலம் நடக்குது. நான் குடுகுடுக்கார மாதிரி உருட்டி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு சூப்பரான காலகட்டம். நீங்கள் என்ன தான் கமெண்ட் போடுங்களேன், நான் கவலைப்பட போகிறதே இல்லை. எனக்கு தெரியுங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், நிதானம், கீர்த்தி, தன்னம்பிக்கை எல்லாம் மேலாகவும் போகுது. அறிவு அல்டிமேட்டாக இயங்க போகுது. தொழில் சூப்பராக இருக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் செப்டம்பர் மாதம் உங்களுக்கான ஒரு அடையாளத்தோடு நீங்கள் எந்திரிச்சு நிற்க போகிறீங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் எதெல்லாம் வேணும் வேணும்னு கேட்டீங்களோ எழுதி வச்சுக்கோங்க. இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காத்திருக்கிறது. செப்டம்பர் 26ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் வந்து ராசியில் உட்காரும்போது வாவ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அமைப்பு. 6ஆம் இடம்னா சர்வீஸுங்க. வேலை செய்கிற இடத்துல ஒரு பேராட்டு, வேலை செய்கிற இடத்துல ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு எல்லாம் கிடைக்கிறதுக்கு காத்திருக்கு இந்த மாதம். கேது போய் 10ல் இருக்கிறது இயல்பாகவே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஓகே. ஆனால் இன்னும் சூட்சமாக சொல்லணும்னா 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரியான லாபத்தை கொடுக்கக்கூடிய மிஸ்டர் ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு வந்தப்புறம் பயங்கரமாக கொடுக்க போறாரு. ஏன்னா குருவோட பார்வையில் சுபத்துவ வாங்கின ஒரு செவ்வாய். ஓகேவா? 12ஆம் வீட்டில் இருக்கிறது அப்படின்றது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுடைய ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத்தை நீங்கள் கண்கூட பார்க்க போகிறீங்க. நிறைய பேருக்கு பேங்க் லோன்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது வரைக்கும் சாங்ஷன் ஆகாத பேங்க் லோன்லாம் சாங்ஷன் ஆக போகுது. தொழிலை விரிவுபடுத்தலாமான்ற எண்ணம் மேலோங்க போகுது. நிறைய தெய்வ அனுகூலம் கிடைக்க போகிறது. தெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது. குலதெய்வத்தோட ஆசை கிடைக்க போகிறது. உங்களுடைய கனவுகள் நிறைவான ஒரு மாதமாக அமையலாம். உங்களுடைய வெற்றிக்கான ஒரு மாதமாக அமையலாம். உங்களுடைய என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதை பொறுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை விரும்பியது எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் பிரபஞ்சம் உங்களை இயக்க தயாராக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக இருக்குங்க. நெகட்டிவாக சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஹெல்த் மட்டும் பார்த்துக்கோங்க. யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. ரொம்ப எனக்கு தான் வேணும்,
என்னதான் புகழணுன்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா அந்த இடத்துல பிம்பிளிக்கா பிளானின்றவர் கேது, அது மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. நீங்க 40 வயதிலிருந்து 60 வயதுக்குள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர் இருந்தா நோட் பண்ணிச்சுக்கோங்க. அறிவு, ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் கிடைக்க போகுது. 35 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் இருக்க விருச்சிக ராசிக்காரங்க காட்டில மழை தாங்க இந்த மாசம். விடுங்க. எனக்கு நெகட்டிவா சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே தோண மாட்டேங்குது. வேண்டாம். நல்லவையாவே நடக்கட்டும் அனைத்தும். நீங்க ஒரு 60 வயதை தாண்டி விருச்சிக ராசிக்காரர்களா இருந்தால் கொஞ்சம் சில டிலேவை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஹெல்த் ரீதியான சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. மாறி 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 தூங்க முடியாம தூக்கத்துல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரலாம். மென்டலி தேவையில்லாம ஏதோ ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கலாம். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா போதும். மற்றபடி எல்லாம் சரியா போகுது. என்ன தெய்வத்தை நான் வழிபாடு பண்ணா இந்த தடவை எனக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு பார்த்தா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விக்னங்களை களையக்கூடிய விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கும். எங்கெல்லாம் தடை இருந்ததோ அங்க டக்கு டக்கு டக்குன்னு தவிடுபடி ஆக்கிட்டு விநாயகர் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய அமைப்பு இந்த தடவை இனிதே காத்திருக்கிறது. வியாழக்கிழமை போய் விநாயகரை ஒரு தடவை பார்த்து சல்யூட் அடிச்சுட்டு வாங்க. முடிஞ்ச ஒரு சதற்காயை போட்டு விநாயகரை வழிபாடு செய்து விட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் தொழிலில் மேன்மையும் வியாபாரத்தில் வெற்றியும் அடையக்கூடிய அமைப்பை கண்கூடாக உணர்வீர்கள். இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க? நீங்க நினைச்சாலும் சரி நினைக்கட்டும் சரி, கண்டிப்பா பார்த்தாலும் பார்க்கட்டும் இந்த பெயர் உங்களுக்கு கரெக்ட் ஆகும். இந்த தடவை நீங்க முதல்ல பார்க்க போறீங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை முதல்ல பார்ப்பீங்க. முதலையோட இருக்கக்கூடிய படத்தை பார்ப்பீங்க. இல்லை எங்கேயா தண்ணியில முதல்ல போறீங்க, இல்லை குரோக்கடைல்ன்ற பேரையாவது பார்க்க போறீங்க. இல்லை ஏதோ ஒரு முதலையோடு இந்த தடவை கனெக்ட் ஆக போகுது. அப்படி கனெக்ட் ஆச்சுன்னா முதல்ல இரும்பையுமே வெல்லக்கூடிய சக்தி உண்டாமா. இந்த தடவை ராசிநாதனுடைய அமைப்பால, 10ஆம் அதிபதியோட அமைப்பால, 11ஆம் அதிபதியோட அமைப்பால இந்த தடவை உங்களுக்கு வரக்கூடிய எல்லா வித தடையும் எப்படி முதல்ல அந்த இரும்பையே சுக்குநூறியோ ஆகுது, அந்த மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் அப்படி சுக்குநூறாக்கி அப்படி ஜெயிச்சு காட்டக்கூடிய அமைப்பை உனக்கு கொடுக்க நான் காத்திருக்கிறேன் என்பதை பிரபஞ்ச முதலையின் வாயிலாகத்தான் உங்களுக்கு நிரூபிக்கும். இந்த சமிக்கை தான். முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஒரு மாத காலம் அப்படின்னு பார்த்தா நிறைய ஹெல்த் கான்சியஸா இருக்க போறீங்க. என்ன நான் பார்த்துக்கிட்டாதான் மற்றவங்கள பார்த்துக்க முடியுன்ற பொறுப்பு வரப்போகுது. இத்தனை நாள் இல்லாம உங்க மேல நீங்க அக்கறை எடுத்துக்க போறீங்க. ஊட்டச்சத்து பானமெல்லாம் மறந்து போகிறீர்கள் என்று பார்த்துக் கொள்ளுங்களேன். நடக்க போகிறது. அதுக்கு உண்மையான ஊட்டச்சத்து பானம் தான். பெப்சி, கோகோ கோலாலாம் கிடையாது. ஓகே, வேற ஊட்டச்சத்து பானமும் கிடையாது. உடனே நீங்க தான் சொன்னீங்கன்னு கமெண்ட்ல போடக்கூடாது. ஓகே, டீல். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் சுயம் சார்ந்த ஒரு தேவை இயங்க போகிறது. சுயத்தை பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட போகிறீர்கள். கடன், எதிரி, நோய், வம்பு வழக்குல திடீர்னு ஒரு நல்ல விஷயமும் தோன்றலாம். இல்ல அது மிகையும் ஆகலாம். டிபெண்ட்ஸ் அப்பன் 8ஆம் இடத்து அமைப்பை பொறுத்து. இந்த 8ஆம் இடம் எல்லாமே நான் சொன்ன மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் தான். பொருள் வயப்படுதல் 8ஆம் இடம் தான். 8ஆம் இடம் தான் வம்பு வழக்கு, ஆயுள் காலம் 8ஆம் இடம் தான். ஸோ அதனால கொஞ்சம் ஹெல்த் ரீதியாக நம்ம நல்லா இருக்கணும், நம்ம உடம்ப பார்த்துக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வேணுமே அப்படின்ற மாதிரி தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் உங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகவும், உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய தாட் ப்ராசஸோடு சில விஷயங்களை பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஒரு மாதம் நகர காத்திருக்கிறது. கிளியர். 3ஆம் இடத்துல மிஸ்டர் ராகு அமர்ந்து முயற்சிகள்லாம் பிரம்மாண்டப்படுறதுனால தொடர்றதெல்லாம் பிரம்மாண்ட வெற்றி தான். என்னதான் உடம்பு முடியாட்டி போனா கால் டாக்ஸில தான் போவேன், பஸ்லலாம் போக மாட்டேன், ஷேர் ஆட்டோலாம் போக மாட்டேன்னு நட முடிப்பீங்க. ஓகே, இல்லையா ஊபர் ஓலால நான் வந்து பைக் டாக்ஸி போட்டால் கூட பின்னாடி ஒரு குஷன் முன்னாடி ஒரு குஷன்லாம் வச்சுட்டு அப்படியே சொஃபஸ்டிகேட்டடாக போவேன்ற மாதிரிலாம் சொல்வீங்க. இந்த சுகம் சார்ந்து ஏதோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இயங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது. ஓகே, அம்மாவோட அனுசரணை ரொம்ப நல்லா இருக்கு. அம்மாவோட அனுசரணை கிடைக்கிறது. நீங்கள் அம்மாவாக இருந்தால் உங்கள் குழந்தைகள் மேலே சில அக்கறை காட்ட வேண்டிய காலகட்டமாக இருக்குது. சனி வக்கரமாக இருக்கிறப்ப குழந்தைகள், அம்மா, வீடு, சுகஸ்தானம் இதெல்லாம் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் வரலாம். 2ஆம் வீட்டு அதிபதி வக்கரமாக இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா வாக்குஸ்தானத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதையாவது ஒன்று பேசணுமேனு எதையாவது ஒன்று பேசி தேவையில்லாமல் வம்பளை மாட்டிக்காதீங்க. நிறைய பேருக்கு கொஞ்சம் சுக்கிரன் இருக்கிற பொசிஷன் வந்து 6ஆம் வீட்டு அதிபதி போய் 8ஆம் இருக்கிறது விபரீத ராஜயோகம் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி 6, 8 கனெக்ட் ஆச்சுனாலே அது ராஜயோகம் தான். ஸோ நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கலாம். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் இடத்துல வந்து உட்காருவார் 26ஆம் தேதிக்கு மேலே இல்லையா? அவர் நம்மளுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி கூட. இந்த 5, 12, 6, 8 இந்த கனெக்டிவிட்டிலாம் என்ன பண்ண போகுதுன்னா இந்த தடவை நிறைய ஆன்மீக ஞானம், ஆன்மீக தேடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த உங்களை இயக்க போகுது. நிறைய பேர் இந்த குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, இஷ்டதெய்வ கோயிலுக்கு போகிறது, உங்களை இயக்கக்கூடிய தன்மையோடு அமர்தல். கொஞ்சம் சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் நடந்தால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க போகிறது. மன ரீதியான சில பிரச்சனையே டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நாடலாஸ்கோப்பில் இருக்க பிளான்ட்ரி பொசிஷன் படி திருமணமாகும். கொஞ்சம் மென்டலி பார்த்துக்க வேண்டிய காலகட்டம். ஸோ தனுசு ராசிக்காரங்க மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் உங்களை பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இந்த ஒரு மாத காலம் இனிதே ஆரம்பம். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. ஸோ கவனமாக இருக்கிறது தான் ராசி பலன் இல்லையா? ஸோ கவனமாக எதில் இருக்கணும்னா உங்களுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய மனதிலும் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதும். மற்றபடி எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே நினச்சபடியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் கொடுப்பதற்கு இந்த மாதம் பிள்ளையார் சொல்லி போட்டுருச்சு.
இன்னொரு 3 மாசத்துல அல்டிமேட்டா இருக்க போகுது, சான்ஸே இல்லை. ஸோ சூப்பரா இருக்க போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஓகே, நீங்க 20 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களா இருந்தால் ஹெல்த்ல, ஆரோக்கியத்துல கவனம். உங்க பிள்ளைங்களுடைய உடல்நிலையில் கவனமா இருங்க. உங்களுடைய அம்மாக்களுடைய உடல்நிலையில் கவனமா இருங்க. அம்மாக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கிளாஷ்லாம் வரலாம், அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்து கொள்ளுங்க. ஓகே, நீங்க 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரன் மேல இருந்த எல்லா சொன்ன விஷயம் உங்களுக்கு தான். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பணம் அது ஆட்டோமேட்டிக்கா வரும், பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். 60 வயதை தாண்டி தனுசு ராசிக்காரங்கள் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை தேவை. முட்டு சம்பந்தப்பட்ட வலி, பல்லு சம்பந்தப்பட்ட வலி, பின்னாடி இருக்கக்கூடிய L1 L2ல பிரச்சனை வர்றது, யூரின் ட்ராக்ல பிரச்சனை வர்றது, சில பேருக்கு நரம்புகள் மூலமாக சில விஷயங்கள் வர்றது, கால் கை நரம்பு இழுக்கிறது, உட்கார்ந்தா கால் எந்திரிக்க முடியாம மரத்து போறது, இந்த மாதிரி சில விஷயங்களை எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வயசு தாண்டினால இந்த விளைவுகள்லாம் வரலாம். என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்தால் இந்த தடவை உனக்கு மிகச்சரியான ராஜயோகம் கிடைக்கும்னா வேற யாரும் இல்லை, நம்ம தலை அனுமனை பிடிச்சுக்கோங்க. அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது. வியாழக்கிழமை சனிக்கிழமை வெற்றிலை மாலை போட்டு அனுமனை வழிபாடு செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக மலரும். அந்த வெத்தலை மாலையில உங்களுக்கான விஷயத்தை எழுதி அதை சுருட்டி வெத்தலை மாலை போடுங்க. சூரிய உரையா பார்த்து போடுங்க, இல்லாட்டி நீங்க போற நேரம் நல்ல நேரம் தான் அப்படி நினைச்சிட்டு போடுங்க. அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஆத்மார்த்தமான ஒரு வழிபாடாகவும் அமைதியை தரக்கூடிய வழிபாடாகவும் கண்டிப்பாக அமைய இந்த மாதம் காத்திருக்கிறது. ஓகே, இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்கன்னா மான் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா, நிறைய மான் பார்க்கறது, புள்ளி மான் பார்க்கறது, கஸ்தூரி மான் பார்க்கறது, ஏதோ ஒரு இடத்துல மான் பார்க்கறது, இல்லை மான் பொம்மை பார்க்கறது, மானோட ஏதோ கனெக்ட் ஆகுது. இந்த இப்படி மானோட கனெக்ட் ஆகுதுன்னா துள்ளி 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 நீங்க போறீங்க, நெக்ஸ்ட் லெவல் போறீங்க. கவலைப்படாத, எல்லாம் சரியா போகுது, ஹெல்த்தை பார்த்துக்கோ, மருளாத, மறுச்சி கொள்ளாத அப்படின்றத பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். மான் பார்த்தா அப்படி மருள ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இந்த 6-8 கண்டிப்பாக ஒன்றும் பெருசாக பண்ண போகிறது இல்லை, அதனால் நான் இருக்கேன், ஹெல்த்தெல்லாம் சரியாக போயிடும், நல்லா சாப்பிடு, சந்தோஷமா இரு அப்படின்றத இந்த சமிக்கைகள் மூலமாகத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிறது என்று மான் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மகர ராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டம் எப்படி இருக்க போகிறது? மாஸ் தான் காட்ட போறீங்க, வேற ஒன்றும் கிடையாது. இந்த தடவை வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி கபாலி எப்படி போனோன்னா அப்படி திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி இந்த தடவை 7 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்த என்ன அப்படி பாப்பனி அப்படின்ற மாதிரி இந்த தடவை மகர ராசிக்காரர்கள்லாம் அப்படி எடுத்து வைக்கக்கூடிய காலம் இனிதே ஆரம்பம். சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எனக்குலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஞானக்கண்ணு வச்சு பார்த்தீங்கன்னா 10 பட்டாம்பூச்சி பறக்கும், முன்னாடி ஒரு 15 பட்டாம்பூச்சி பறக்கும். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பலன் சொல்வதற்கு முதல் 15 தேதிகள் அல்டிமேட்டா இருக்குங்க. டைம் பீரியட் எத்த காலர் தூக்கி விட்டு நடக்கக்கூடிய காலம்லாம் இருக்கும். அதாவது யாரோ ஒருத்தவங்க நமக்காக உதவி செஞ்சு யாரோ ஒருத்தவங்க நம்மளை தூக்கி விட்டா எவ்வளோ ஜாலியாக இருப்போம். அந்த மாதிரி இந்த தடவை அப்படியே யாரில் ஏன் மதக்க போறீங்க மகர ராசிக்காரங்க முதல் 15 நாட்கள். அடுத்த 15 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. ஸோ முதல் 15 டேஸ் வந்து செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகிறது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 5ஆம் இடம் தான் பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, வல்லமை, கலை, சிந்தனை, செயல்பாடு, ஜோதிடம், ஞானம், பக்தி, மந்திரம், எப்படி இன்ஃபினிட்டிவ் போட்டு போயிட்டே இருக்கலாம். 5ஆம் இடம் தான் காதல், கருணை, இஷ்ட தெய்வத்துடைய அருள், குலதெய்வம், குழந்தை பேர், எல்லாம் 5ஆம் இடம். அது இந்த தடவை 7ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகும்போது 7ஆம் இடம் அப்படின்றதே சொசைட்டி, 7ஆம் இடம்ன்றது ஸ்பௌஸ், 7ஆம் இடம்ன்றது சொசைட்டி, 7ஆம் இடம்ன்றது பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த இடத்துல 5ஆம் அதிபதி போய் பிளேஸ் ஆகிறது, அதுவும் சந்திரனுடைய வீடா இருக்கிறது அப்படின்னு சந்திரனாலே புகழுக்கு உரியவர் தாங்க. என்னதான் 5ஆம் அதிபதி காலபுருஷன் சூரியனா இருந்தாலும் உங்களுக்கு பெயர் வேணும், புகழ் வேணும், காசு வேணும்னா மிஸ்டர் சந்திரன் நல்லா இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும், இல்லாட்டி அப்ப இந்த தடவை மகர ராசிக்காரங்களுக்கு புகழ் கிடைக்க போகிறது. 5ஆம் அதிபதி போய் 7இல் அமர்ந்து 7ஆம் வீட்டை இயக்கி அதன் மூலமாக செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க யாராவனா இருந்துட்டு போங்க, மகர ராசிக்காரங்க செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக ஒரு 100 பேர் இருக்கிற சபையில செலிபிரிட்டியா நிக்க போறீங்க. 6ஆம் இடத்து குரு ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை வேலையை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பார்வையும் ரொம்ப நல்லா இருக்கு. இது வரைக்கும் சுக்கிரனோட சேர்ந்திருந்தாரு. 5ஆம் வீட்டு அதிபதி 6ல் இருந்தாரு. நிறைய குலதெய்வ எனர்ஜி, நிறைய கோவிலுக்கு போய் நான் சொன்னேன். நிறைய பேர் மகராசிக்காரங்க குலதெய்வம் கோயிலுக்கு போனேன் எனக்கு பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்திரவையும் அதான் சொல்றேன். 7ஆம் இடம் 5ஆம் இடம் இயங்க போகுது. நிறைய பேருக்கு வந்து பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்க போகுது. விட்டு போனவங்க எல்லாம் உங்களோட வரப்போறாங்க. நிறைய பேருக்கு புதிய அறிமுகம் கிடைக்க போகுது, புதிய நண்பர்கள் கிடைக்க போறாங்க. அதன் மூலமாக உங்களுடைய வியாபாரம் பெருக போகிறது, பார்ட்னர்ஷிப் அதிகரிக்க போகிறது, ஸ்பௌஸ் நல்லா உங்களை வச்சுக்க போறாங்க. எதிர்பாலினத்தின் மீதான ஒரு 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 ஈர்ப்பு, எதிர்பாலத்தின் மீதான ஒரு குட் திங்ஸ் எல்லாமே உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது. அன்பு அண்ணங்களுக்கும் சரி, அண்ணிகளுக்கும் சரி, தயவு செஞ்சு இந்த 30 வயதுலேருந்து 50 வயது இருக்கக்கூடிய மகராசிக்காரங்க வாய்ப்புகளை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திரும்ப இந்த மாதிரி காலகட்டம் அமையிறதுன்றது ரொம்ப ரேர். 1 வருஷம் ஆகலாம், 12 வருஷம் ஆகலாம், எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மிகச்சரியான காலகட்டம். முறையாக சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா
உயரத்தோட உச்சத்துல தான் இருப்பீங்க. ஒரு 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மகராசிக்காரர்கள் சொந்த தொழிலை மேற்கொள்ள போகிறீர்கள். நீங்க ஒரு CEO ஆக போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்பாடு நிகழப் போகிறது. ஒரு 35 வயது நோட் பண்ணிக்கணும். 35 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மகராசிக்காரர்கள் இந்த நேரம் தான் உங்க காட்டுல மழை. இப்ப ஜெயிக்காம எப்பயும் ஜெயிக்க முடியாது. இதுதான் சரியான டைம் பீரியட். வேலைன்னு இறங்க போறீங்க. அதன் மூலமா உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. நீங்க இப்படி அதை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா தப்பிச்சிங்க. இல்ல இந்த வக்ரச்சனியோட பிடியில மாட்டிக்கினீங்கன்னா தேவையில்லாம எல்லாமே நடக்கலன்னு என்கிட்ட கமெண்ட் போடுவீங்க. எது வேணும்ன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. விவிஐபி தான். கோயிலுக்கு போனாலே இப்படி போனீங்கன்னா அவங்கள முன்னாடி அமுச்சு விட்டுருவாங்க. நீங்க போகும்போது தீபாராதனை தெரியும். உன்னதான்ப்பா தேடிட்டு இருந்தேன் வா அப்படின்னு சாமி கூப்பிட்டு உங்களுக்கு பூ கொடுக்கும். நடக்குங்க, நம்புங்க. சத்தியமா நடக்கும். 60 வயதை தாண்டிய மகராசிக்காரங்கள் தயவு செஞ்சு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நீங்களா போட்டு குழப்பிக்கிட்டு, நீங்களா வீட்ல சண்டைய கட்டிக்கிட்டு, நீங்களா எங்கேயாவது பைய தூக்கிட்டு போற மாரி நிலைமையை கிரகம் உண்டாக்கிடும். அதனால 60 வயது தாண்டிய மகர ராசி நேயர்களே தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. பிள்ளைங்கலாம் நல்லா தான் இருக்க போறாங்க. நீங்களா பிள்ளைங்கள போட்டு கவலைப்பட்டு நீங்களா டென்ஷன் ஆயிக்காதீங்க சரியா? மகராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? நான் ஆல்ரெடி சொல்றேன். நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகாளியை பிடிச்சுக்கோங்க. காளியம்மன் வழிபாடு உங்களுடைய அத்தனை விதமான தடைகளையும் தவிடுபடியாக்கக்கூடிய வழிபாடு. காளியை பிடிச்சுக்கோங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருந்த காளி இருக்காளா? இல்ல மாரியம்மன் இருக்கா? யாரா இருந்தாலும் சரி. முத்து மாரியம்மன் இருந்தா, காளியம்மன் இருந்தா, பொன்னியம்மன் இருந்தா, எந்த ஒரு பெண் தெய்வத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அவ இந்த தடவை உங்களுக்கு அருள் புரியுற மாதிரி வேற யாரும் அருள் புரிய மாட்டாங்க. அந்த அளவுக்கு இயக்க போறா அவங்கள. சென்னையில இருக்க மகராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா முடியும்னா ஒரு தடவை மயிலாப்பூர்ல இருக்க கோணியம்மனை பார்த்துட்டு வாங்க. மேஜிக் பண்ணுவா உங்களுக்கு. போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க. ஒரு 2 லெமனை கொடுத்து அவகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்க. வாழ்க்கை வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோக்கி உங்களை இழுத்து கொண்டு போவாள் என் நம்பிக்கை. ஸோ மகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை உக்கிர தெய்வ வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு, காளியின் வழிபாடின் மூலமாக உங்களுடைய கவலைகள் அனைத்தும் தவிடுபடியாகக்கூடிய காலகட்டம் இனிதே ஆரம்பம். ஓகே, மகராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? மகராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய மீன் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. நிறைய மீன் பார்க்கறது, ஃபிஷ் பார்க்கறது, ஃபிஷ் டேங்க்ல இருக்கக்கூடிய ஃபிஷ் பார்க்கறது, நிறையா வந்து மீனும் மயிலும் கனெக்ட் ஆகுது. முதல் 15 நாட்கள் மீன், அடுத்த 15 நாள் மயிலெலாம் கனெக்ட் ஆகுது. ஸோ மீனும் மயிலும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எப்படி மீன் அப்படியே கண்ணாலேயே குஞ்சு பொறிச்சிருமோ அந்த மாதிரி என் மீனாட்சி இந்த தடவை உங்களுக்கு அவளுடைய பார்வையாலே அனுகிரகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கா அப்படின்றத மீனின் மூலமாகத்தான் உங்களுக்கு சமையல் காட்டுவார். வெற்றி வகை சூடக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம். கும்பராசினர்களுக்கு இந்த 1 மாத காலகட்டம் எப்படியெல்லாம் இருக்க போது, கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போகிறாங்க, என்னெல்லாம் நடக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7ஆம் அதிபதி ஏதில் ஆட்சி பலம் வாங்கி இருக்கிறார். நல்லதா? கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு சூரியன் போன மாசம் 15ஆம் தேதியே வந்துட்டார். ஸோ இந்த மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் சூரியனாலே மருத்துவக்காரகன் தான். ஸோ அதனால நல்லா எழுதி வச்சுக்கோங்க. கும்பராசிக்காரங்க யாரா இருந்தாலும் சரி, ஹெல்த் ரீதியா யாரெல்லாம் வந்து ஒரு மாதிரி பதட்டத்தோட இருந்தீங்களோ அந்த பதட்டம்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு நல்ல மருத்துவர் கிடைக்க போறார். வியாபாரத்தில் வெற்றி கிடைக்க போகிறது, தொழிலில் மேன்மை கிடைக்க போகிறது, ஞானம் அதிகரிக்க போகிறது, உள்ளுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் பவர் கிடைக்க போகுது, குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த ஆட்சி கிடைக்க போகிறது. ஒரு மாதிரியான ஒரு பெண் தெய்வத்துடைய எனர்ஜியின் மூலமாக தடைகள் எல்லாம் கடந்து அடுத்த நிலையை நோக்கி நீங்கள் பயணப்பட போகிறீர்கள். சனி வக்ரமா இருக்கு. இந்த இடத்துல சேர்ந்த சர்வீஸ் மைண்ட் உங்களுக்கு பயங்கரமா கிரியேட் ஆக போகுது. அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஒரு ஆர்ஃபனேஜுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், இது ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி உங்களுடைய உதவி மனப்பான்மை அப்படின்றது அதிகரிக்க போகிறது. பட் ஆனா இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது திரும்ப வந்து 7ஆம் அதிபதி போய் 8ல அமர்தல் கொஞ்சம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நான் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம். மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஃபினான்சியலாகவும் கொஞ்சம் அல்லல் படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எதுக்கு நான் பொய்யெல்லாம் சொல்லி பூசி மூழ்கி உங்களையும் ஏமாற்றி அப்புறம் ஐயோ இப்படிலாம் சொல்லிட்டோமே மீனாட்சி அவங்களுக்கு எப்படியாவது காசு கொடுத்து நான் உட்காந்துனோம் வேண்டிக்கிட்டு தேவையா? அதனால் இந்த தடவை கொஞ்சம் மனம், பணம், திடம் இது 3லையுமே கொஞ்சம் 3 ரோசஸ் மாதிரி பார்த்து கொள்ள வேண்டிய நேரமாகத்தான் இருக்கிறது. 2ஆம் அதிபதி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஓகே, 5ல சூப்பர். ஆனா ராசிநாதன் வக்ரமாயிருக்காரு. ராசிநாதன் வக்ரம் ஆறது நல்லதா கெட்டதானா கொஞ்சம் மென்டலி நீங்களா ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ள போவீங்க. 2ஆம் இடத்துல வக்ரமாயிருக்காரு. அதுதான் இப்ப எந்த இடத்துல ஆயிருக்காருன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் ஃபினான்ஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிளை இந்த மாசம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு போன மாசம் வக்ரமானதுலேருந்தே அப்படிதான் இருக்கு. இந்த மாசம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போகுது. அதனால கொஞ்சம் ஃபினான்ஷியலா பார்த்துக்கோங்க. அதே சமயம் 2ஆம் வீட்டு அதிபதி போயிருக்கனால குழந்தைகள் மூலமாக சில அமௌண்ட் கலெக்ஷன் ஆகலாம். யாரு கண்டா நீங்க ரொம்ப நல்ல மனசுக்காரராக இருந்தால் பிள்ளைங்க பாக்கெட் மணி, உண்டியல் காசெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கும். நம்புங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு இந்த தடவை. ஏன்னா 5ஆம் இடம் தான் வளர்த்துருக்கே, அதனால பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் சுக்கிரனோட உட்காந்துருந்தாரு. இப்போ அதெல்லாம் அமுச்சு விட்டு
சிங்கம் சிங்கிளா வந்து குரு உட்காந்துருக்கிறாரு, அதனால பிரச்சனை இல்லை. உங்களை வேற நேரா பார்க்குறாரு 9ஆம் பார்வையால. அதனால கண்டிப்பா வந்து குழந்தைகள் மூலமாக நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள்லாம் இந்த தடவை நடக்க காத்திருக்கிறது. ஸோ பெருசா வந்து கும்பராசிக்காரர்கள் குழந்தைகள் குறித்த கவலை வேண்டாம். ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்தினால் போதும். நீங்க படிக்கிற கும்பராசிக்கார குழந்தைங்களா இருந்தா சூப்பரா படிக்க போறீங்க. வித்யாஸ்தானம் மேலோங்க போகிறது. அடிச்சு தூள் கிளப்ப போறீங்க. அல்டிமேட்டா இருக்க போது. பெருசா கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. சூப்பரா படிக்க போறீங்க. ஓகே. நீங்க 25 வயதிலிருந்து 35, 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா, வேலையில் ஒரு மாற்றம் நிகழப் போகிறது. தொழில் தொடங்க போகிறீர்கள். நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்க போகிறது. இல்ல ரெசிடென்சிஷிப்புக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஏதோ ஒரு பதவி உயர்வு, இல்ல ஏதோ ஒரு பதவி மாற்றம், இல்ல வேற வேலைக்கு அப்ளை பண்றதுன்ற மாரி வேலை சார்ந்த ஒரு டிரான்சிட் இல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடப்பதற்கான வாய்ப்புகளை இந்த தடவ பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது. ஓகே. நீங்க ஒரு 40 வயதிலிருந்து 60 வயது கும்பராசிக்காரர்களா இருந்தா மேல் சொன்ன அத்துணை பலனும் உங்களுக்கு தான் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம், கவனம், கவனம். நான் சொன்ன இந்த 3 விஷயம் பணம், மனம், திடம்ல கவனமா இருந்துக்கோங்க. ஓகே. நீங்க 60 வயது தாண்டிய கும்பராசிக்காரர்களா இருந்தீர்களானால் உங்களுடைய துணை அல்லது துணைவியாருக்கு கேது இண்டிகேட் பண்றதை பொறுத்து சில பேருக்கு சில சர்ஜரி நடக்கலாம். உங்களுடைய துணை அல்லது துணைவியாருக்கு கத்தி வைப்பதற்கான நேரத்தை அது உருவாக்கலாம். சின்ன மைனர் சர்ஜரி இல்ல சும்மா சின்னதா கத்தி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால இந்த தடவை கொஞ்சம் 60 வயது தாண்டிய கும்பராசிக்காரங்க கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. ஓகேவா? அது மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ பெருசா நீங்க கவலைப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ஓகே. இந்த தடவை என்ன தெய்வத்தின் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்று பார்த்தோமே ஆனால் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க இந்த தடவை அஷ்டலட்சுமி வழிபாடு. அதுவும் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றும் போது அதில் ஒரு டைமண்ட் கல்கண்டு போட்டு விளக்கேத்துங்க. பண ரீதியாக வரக்கூடிய எல்லா பிரச்சனையிலிருந்தும் அதை தவிடுபடியாக்கி கொடுக்கும். லட்சுமி கடாட்சத்தை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த தடவை கும்பராசிக்காரங்க முடியுதோ முடியலையோ எந்த வயது ஒத்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை கும்பராசிக்காரர்களை வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வியாழக்கிழமை நோட் பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்களும் வீட்டில் சாம்பிராணி போடுங்க. கேதுவை இப்படியே ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா வேற மாதிரியான கேது வேலை செய்யாது. அதனால ஏன்னா 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கார், கூடவே கேதுவும் இருக்கிறார்ன்ற போது குழந்தைங்க சில குழந்தைங்க மேலே போயிட்டு கீழே விடுறது, அடிப்படுறது, ரத்த காவு படுறது, இல்லை பிள்ளைங்க ஏதாவது ஃபிசிக்கலாக வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி வீக்காக இருக்கிறது, பிள்ளைங்களை நினச்சி நம்ம கவலைப்படுறதுன்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். அதனால வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்டில் சாம்பிராணி போட்டு புகையை காட்டுங்க. அது ஸ்பெஷலி உங்கள் பிள்ளைங்க இருக்கிற இடத்துல உங்கள் பெட்ரூமில் போய் நீங்கள் சாம்பிராணி புகையை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அஷ்டலட்சுமி வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு. ப்ளஸ் வந்து இந்த தூப சாம்பிராணியும் போட்டு அதில் வெண்குங்குளிகம்னு ஒன்று கிடைக்கும். அதை போட்டு நீங்கள் பண்ணுங்க. சென்னாய் உருவி மூலிகை கிடைச்சதுன்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டு அதையும் போட்டு நீங்கள் வந்து சாம்பிராணி தீபம் காட்டும் போது தேவையில்லாமல் உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய பீடைகள்லாம் விலகி ஒரு நல்ல விதமான ஒரு கான்ஃபிடென்ட் பவர், உங்களோட ஸ்கில் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தை அது உருவாக்கி கொடுக்கும். ஓகே. என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய பேர் இந்த தடவை ஊஞ்சல் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கும்பராசிக்காரங்க இந்த தடவை ஊஞ்சல் பார்ப்பீங்க. ஊஞ்சலில் போய் நீங்களே குழந்தையா உட்காந்து ஆடுறது, இல்லை ஊஞ்சலை பார்க்கறது, போகிற வழியில் பார்க்கில் ஏதாவது ஊஞ்சல் தெரியுது, இல்லை ஊஞ்சல் மேல் உட்காந்துருக்கக்கூடிய அம்பிகையை பார்க்கறது, கணேசனை பார்க்கறது, இல்லை ராதாகிருஷ்ணன் ஊஞ்சல் உட்காந்துருக்கிற மாதிரி பார்க்கறது, ஏதோ ஒன்று ஊஞ்சலோடு இந்த தடவை கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆச்சுன்னா சொல்லுங்கள். வாழ்க்கை இப்படி தான் முன்ன பின்ன போகும். ஓரளவுக்கு நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதுன்னு சொல்கிற அளவுக்கு பிரபஞ்சம் இந்த சமிக்கைகள் மூலமாக தான் உங்களுக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. ஊஞ்சல் பார்க்கறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மீனராசி நேயர்களுக்கு இந்த 1 மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் எப்படிலாம் இயக்க போறாங்க, என்னதான் நடக்க போகுது, 7.5 சனி ஏதாவது பண்ணுமா, சனி வேற வக்கரம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே, என்ன வக்கரமானாலும் என் பொழப்பு நான் சம்பாதிச்சதான் ஓடப்போகுது அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மீனராசினியர்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டில் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப்ல என்ன தசாபுதி நடக்குது, என்ன பிளானட்டரி பொசிஷன் இருக்குன்றத பொறுத்து அது இப்படியா இல்லை இப்படியான்றது தீர்மானம் செய்யப்படும். வாட் இட் இஸ், கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் நிகழ காத்திருக்கிறது. ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்த அதிபதி இருக்கக்கூடிய பொசிஷன் அவர் 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஸோ 2 கண்டிவிட்டி. திரும்ப 2ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்துல உட்கார போறாரு. 2ஆம் அதிபதி போய் 9ஆம் இடத்துல உட்கார போறாரு. ஓகே. 3ஆம் வீட்டு அதிபதி போய் உட்காந்துருக்கக்கூடிய பொசிஷன் அது வந்து நம்மளோட 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 3, 5 கண்டிவிட்டி, 2, 7 கண்டிவிட்டி, இதெல்லாம் பார்த்தா டெக்னிக்காக தான் இந்த தடவை பேசணும் மீனராசிக்காரர்களுக்கு. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஏண்டா வீட்டுக்கு வரோன்ற நிலைமையில மாதிரி எப்படா வீட்டுக்கு வருவோன்ற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும். நிறைய இந்த தடவை நீங்கள் ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ண போறீங்களோ செப்டம்பர் மாதம், எனக்கு அப்படிதான் தோணுது. என்னைக்கும் இல்லாமல் இந்த தடவை மீனராசி அண்ணன்மார்கள்லாம் இந்த தடவை பொண்டாட்டி நல்லா இருக்கட்டும்னு வேண்டிக்க போறீங்க. நம்புவோம். அதான் நல்ல பிள்ளைங்க வேண்டிப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள்லாம் 100 விழுக்காடு இருக்கு. ஏன்னா 3, 5 கனெக்டிவிட்டி, 3ஆம் இடமே வந்து தைரிய வீரிய விஜயஸ்தானம், அதை தாண்டி இன்னொரு ஸ்தானம் இருக்கு, பலாக்கிரமத்தை காட்டக்கூடிய இடம். அப்படியே 5ஆம் இடம்னே காதலை குறிக்கக்கூடிய இடம்.
அப்படியே உங்களோட ஸ்பௌஸை துணை அல்லது துணையார மகிழ வைக்க போறீங்க, நெகிழ வைக்க போறீங்க, அன்பால வந்து அழகாக்க போறீங்க, வெக்கப்பட வைக்க போறீங்க. நல்லா இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை. 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்காரு, 3ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்காரு, 4ஆம் வீட்டு அதிபதி சொந்த வீட்டுல சூப்பரா இருக்காரு. நிறைய வீடு சார்ந்த சில விஷயங்கள் நடக்கலாம். வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுல, வீட்டுக்கு ஏதாவது சோஃபா வாங்கி போறது, வீட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்றது, குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பண்றது, திடீர்னு வந்து என்னோட சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சிறு சேமிப்பு திட்டம் போடுறது, நகைச்சீட்டு போடுறது அப்படின்ற மாதிரி இந்த தடவை மீனராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு இனிஷியேட் எடுத்து ஆரம்பிப்பீங்க. முயற்சிகள் ஏதோ ஒண்ணு மேற்கொள்ள போறீங்களா, அதன் மூலமாக ஒரு மகத்தான வெற்றி கிடைக்க போகிறது. உங்களுக்காக உங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணிக்க போறீங்க. உங்கள ஷோ ஆஃப் பண்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்க போறீங்க, நடத்தி காட்ட போறீங்க. அது உங்களுக்கு ஒரு மனதிற்கு ஒரு மாரியான மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. ஸோ மீனராசிக்காரங்க இந்த தடவை நிறைய தெளிவடைய போறீங்க. சிந்தனை தெளிவாக போகுது. சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறீங்க. வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத பத்தி யோசிக்க போறீங்க. வாழ்க்கை அடுத்த நகர்வுக்கான சில விஷயங்களை மேற்கொள்ள போகிறீங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது படிப்பா இருக்கலாம், அது பதவியாக இருக்கலாம், அது கல்யாணமாக இருக்கலாம், அது அடுத்த குழந்தையாக இருக்கலாம். உங்களுக்கான ஒரு ஷீல்டு போட்டுக்க போறீங்க. ஓ இப்படி இருந்தாதான் இது இப்படி இருந்தாதான் அது கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு தெளிவோட அதை நோக்கி உங்களுடைய நகர்வு ஆரம்பமாக போது இந்த மாதத்திலிருந்து அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி இப்ப நாள்ல உட்காந்து ஒரு மாதிரி நிறைய வீடு வாங்க நிறைய முயற்சி பண்ணி இல்ல வீடு மாற நிறைய முயற்சி பண்ணி போன மாசம்லாம் ஒரு மாதிரி படுத்திருப்பாரு. இல்ல அம்மா ஸ்தானம், இல்ல சுகஸ்தானம் ஏதோ ஒரு முயற்சி. இந்த தடவை 3ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டுல உட்காரும் போது சிந்தனை தெளிவு பிறக்க போகிறது. நிறைய காதலை நிக்க போகுது, கவிதை பிறக்க போகுது, பெயர் புகழ் அந்தஸ்து, நிறைய வேலை மாறலாமா, ஜாப் சேஞ்ச் வரலாமா, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், நிறைய டிரான்சிட் ஆகலாமான்ற மாதிரி ஏதோ ஒன்று நீங்களே போட்டு குழப்பிக்க போறீங்க. உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அது பிளஸ் ஆர் மைனஸ் நடக்கும். பட் ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ் ஓட போது வேலையில் மாற்றம் நோக்கி. அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா. நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கிழக்கு நோக்கி இல்ல தெற்கு நோக்கிய பக்கம் உங்களுடைய வேலை மாற்றத்திற்கான ஒரு உத்தரவு வரலாம். இந்த தடவை 15ஆம் தேதிக்கு அப்புறம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. இன்னும் சொல்ல போனா நவம்பர் மாசத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சப்பறம் மேபி பாசிபிள் ஆர் தேர். நவம்பர் எண்டில் வந்து ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதனோட பொசிஷனுமே சூப்பராக இருக்குது, செவ்வாயோட பொசிஷனுமே ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய நகை வாங்குதல், நகைச்சீட்டு போடுதல், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுதல், நிறைய ஷாப்பிங் போகிறது, நிறைய கோவில் குளத்துக்கு போகிறது, நிறைய ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுன்ற மாதிரி கொஞ்சம் இது வரைக்கும் பார்த்து 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 கையில் பிடிச்சிட்டு இருந்தாலும் கொஞ்சம் செலவு பண்ணுற அளவுக்கு பணம் கையில் வரப்போகிறது. பணம் தான் செலவு பண்ண முடியும் இல்லையா? அதனால இந்த தடவை பணம் இருக்கு, செலவும் பண்ண போறீங்க, அதன் மூலமா ஒரு சந்தோஷமும் கிடைக்க போகுது. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நான் சொன்ன மாதிரி இந்த 5 விஷயங்களும் இயங்க போது, அதன் மூலமாக ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்க போகிறது. நீங்க படிக்கிற மீனராசி குழந்தைங்களா இருந்தால் சூப்பரா படிக்க போறீங்க. வித்யாஸ்தானம் வலுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஒரு 15 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மீனராசிக்கார குழந்தைங்களாம் நிறைய வந்து உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்க, உங்களை ப்ரூவ் பண்ண போறீங்க, உங்களை ப்ரூவ் பண்றதுக்கான எல்லா விஷயத்தையும் மேற்கொள்ள போறீங்க, ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ண போறீங்க, நீங்க அவார்டு வாங்க போறீங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நகர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. நீங்க 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களா இருந்தால் நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு தான் நடக்க போகுது. நிறைய பேருக்கு திருமணம் நடக்க போகிறது, குழந்தை பிறப்பு கிடைக்க போகுது, நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பெல்லாம் கூடி வருகிறது. யாரெல்லாம் மருத்துவம் மூலம் பார்த்துட்டு இருந்தீங்களோ இந்த தடவை கண்டிப்பா மீனராசிக்காரர்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பை 100 விழுக்காடு கொண்டு வந்து பிரபஞ்சம் கொடுக்கும். ஓகே. நீங்க 40 வயதுலேருந்து 60 வயதுக்காரர்கள் தான் மேல் சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கு தான். இளமை திரும்பதேன்னு இருக்க போகுது. அப்படியே கோடு போட டிஷர்ட்லாம் போட்டு ஜாலியாக சுத்த போறீங்க. புதுசாக செருப்பெல்லாம் வாங்க போறீங்க, பர்ஸ் வாங்க போறீங்க. வண்டி மட்டும் ஏதாவது பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கு. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கேளிக்கைகள் மூலமாக உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கிறது. என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பழனிமலை முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை பிடிச்சிக்கோங்க. அது எந்த முருகனாக இருந்தாலும் சரி. குன்றதோறும் இருக்கக்கூடிய குமரன் உங்களுடைய கவலையெல்லாம் தவிடுபடியாக்க காத்திருக்கிறான். ஓகே. மீனராசிக்காரங்க இந்த மாதம் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய மீனராசிக்காரங்க மயில் பார்ப்பீங்க. அதை தாண்டியும் நிறைய சாய்பாபாவோட கனெக்ட் ஆகுது எனக்கு இந்த தடவை. நிறைய சாய்பாபா கோவிலுக்கு போகிறது, இல்லை சாய்பாபாவோட கனெக்ட் ஆகுறது, சாய்பாபா விக்கிரகம் வாங்குறது, ரோட்டில் போகும்போது சாய்பாபாவை பார்க்குறது, அவருடைய பிளெஸிங் வாங்குறது, இல்லை அவருடைய ஏதோ ஒரு படமோ இல்லை ஏதோ ஒன்று கொடுக்குறது, ஏதோ அங்கே போயிட்டு வந்து இங்கே போயிட்டு வந்தேன்னு உங்ககிட்ட பேசுறது இல்லை, திடீர்னு நீங்களே சாய் சரிதை படிக்கிறது. மீன ராசி இந்த மீனத்தில் பிளான்றதால இந்த விஷயம் நடக்கும் இந்த தடவை. ஸோ நிறையா இந்த எனர்ஜிகள் கனெக்ட் ஆகுது. எஸ்பெஷலி யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்காரங்க இந்த தடவை ப்ளூ, க்ரீன் ஆர் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. போட்டுருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ உங்கள் கண்ணில் போடும்.